ஹலோ கோடஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு HTML கிரியேட் பண்ணுறது எப்படி, அந்த HTML என்ன டேக்ஸ் எல்லாம் இருக்குது, அதை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் பேசிக் லெவலாக CSS பார்க்கலாம். அப்புறம் ஃபைனலாக நம்ம ஒரு பேசிக் HTML ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அதோட அவுட்புட் எப்படி வருதுன்னா நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயில்டு வியூ ஆஃப் HTML பார்க்க போகிறோம். HTML அதோட விரிவாக்கம் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகே, எல்லாருமே HTMLனா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கும் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்ற வார்த்தைக்கும் என்ன அர்த்தம்ன்றது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஹைப்பர் டெக்ஸ்ட்னு எதை குறிப்பிடுறோம் அப்படின்னா, நம்மளோட பேஜில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டும் அதோட லிங்க் தான் நம்ம ஹைப்பர் டெக்ஸ்ட்னு குறிப்பிடுறோம். லிங்க்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நம்ம ரீடைரக்ட் ஆகும். அதாவது நம்ம ஹோம் பேஜ்லேருந்து எபோட் பேஜ் போகணும் அப்படின்னா நம்ம ஒரு லிங்க் ப்ரெஸ் பண்ணாதான் மட்டும்தான் அது ஹோம் பேஜ்லேருந்து எபோட் பேஜ் போகும் இல்லைங்களா? லிங்க்ஸ் பயன்படுத்தி நம்ம கிரியேட் பண்ணுறது தான் இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட். இது டெக்ஸ்ட் மட்டும் இன்க்ளூட் இல்லாமல் அதோட சேர்த்து லிங்க்ஸும் இன்க்ளூட் பண்ணி நம்ம ஷோ பண்ணுறது தான் ஹைப்பர் டெக்ஸ்ட். ஓகே, ஹைப்பர் டெக்ஸ்ட்ன்றது என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம மார்க்அப் அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். இப்போ மார்க்அப்னா என்ன அப்படின்னா, அது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். அது எதுக்கு ரூல்ஸ் அப்படின்னா, நம்ம ஒரு இமேஜஸோ இல்லை ஒரு டெக்ஸ்ட்டோ ஒரு லிங்க்ஸோ நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த லிங்காக கொடுத்துருக்கிறது லிங்காக டிஸ்பிளே பண்ணணும், இந்த இமேஜாக கொடுத்துருக்கிறது இமேஜாக டிஸ்பிளே பண்ணணும், இந்த டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது டெக்ஸ்ட்டாக டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்ட்டு இந்த மார்க்அப் தான் நம்ம ப்ரௌசருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சென்ட் பண்ணோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படி தான் நம்மளோட ப்ரௌசர் நமக்கு தேவையான லிங்க்ஸோ இமேஜஸோ எல்லாமே நம்மளோட ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணும். இந்த ரூல்ஸ் ப்ரௌசருக்கு மட்டும்தான், நமக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. நமக்கு தேவையான எல்லாமே கொடுக்கலாம். அடுத்து நம்ம லாங்குவேஜ் அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். நம்ம புதுசாக ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சர்டன் லாங்குவேஜஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த லாங்குவேஜஸ் நம்ம சிஸ்டமோட நம்மளை கம்யூனிகேட் பண்ண வைக்கும். அதனால தான் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறோம். ஆனால் HTMLன்றது ஒரு லாங்குவேஜான்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு லாங்குவேஜ் அப்படின்றது எப்படி டிஃபைன் ஆகும் அப்படின்னா, அதை யூஸ் பண்ணி நம்ம சர்டன் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஒரு அடிஷனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவோம், ஒரு கால்குலேஷன்ஸ் பண்ணுவோம், இல்லை ஒரு லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் அது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆனால் நம்ம HTML யூஸ் பண்ணி எந்த ஒரு லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறது இல்லை. ஸோ இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. இது நம்ம HTML எப்படி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான். ஓகே, அடுத்து HTML நம்ம எங்கெல்லாம் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எடிட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எடிட்டர்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஐடிஸ் யூஸ் பண்ணலாம். டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்மளோட விண்டோஸில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய நோட் பேட். இல்லை உங்களுக்கு நோட் பேட் ++ வேணுனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் எடிட்டரை வச்சும் நம்மளால ஒரு HTML ஃபைலை கிரியேட் பண்ண முடியும். இல்லை நான் ஐடியில் தான் போக போகிறேன் அப்படின்னா, ஐடின்றது என்ன அப்படின்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அப்படின்னா என்ன, நம்ம டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சில ப்ரீ ரெக்வஸ்ட் தேவைப்படும். அந்த மாதிரி ப்ரீ ரெக்வஸ்ட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணக்கூடியது தான் இந்த IDEs. என்னென்ன டைப் ஆஃப் IDEs இருக்குது அப்படின்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோட், பைசாம், எக்ஸ்கோட், நெட்பீன்ஸ், இந்த மாதிரி பல IDEs இருக்குது. நான் பர்சனலாக ப்ரிஃபர் பண்ணுறது விஷுவல் ஸ்டுடியோ கோட் தான். எதனால் அப்படின்னா அதில் பல எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் இருக்குது. லைக் ப்ரிட்டியர் நம்ம ஃபார்மேட் பண்ணணும் மேனுவலாக அப்படின்ற அவசியம் கிடையாது. ப்ரிட்டியரோட எக்ஸ்டென்ஷன் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே ஃபார்மேட் ஆகிடும். இந்த மாதிரி பல எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கிறனால நாம் பர்சனலாக ப்ரிஃபர் பண்ணுறது விஷுவல் ஸ்டுடியோ கோட். அடுத்து HTML டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர். இது என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுது அப்படின்னா ட்ரீ ஸ்ட்ரக்சர். ட்ரீ ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டேக் HTML தான். அந்த HTMLக்குள்ளே தான் பல டேக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஹெட் டேக், பாடி டேக், இந்த ஹெட் டேக்குள்ள டைட்டில், ஸ்கிரிப்ட், இல்லை இந்த பாடி டேக்குள்ள டிவ்ஸ், அந்த டிவுக்குள்ள டிவ், இந்த மாதிரி பல ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஒரு நோட் பேட் யூஸ் பண்ணி எப்படி HTML டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இப்போ நோட் பேட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் சிம்பிளாக ஒரு H1 டேக் கிரியேட் பண்ண போகிறேன். H1 வெல்கம் டு HTML. நம்ம ஒரு ஓப்பன் டேக் யூஸ் பண்ணால் கம்பல்சரி ஒரு க்ளோஸ் டேக் வச்சு அதை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த ஃபைலை நான் சேவ் பண்ண போகிறேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணுறப்ப .html அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். எதனாலனா இது ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணக்கூடிய HTML டாக்குமெண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக. இதே இது டெக்ஸ்ட்டாக இருந்ததுன்னா .txt அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே ஜாவா ஸ்கிரிப்டாக இருந்தால் JS அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதனால் கம்பல்சரி HTML-ஆக இருந்ததுன்னா .htmlன்றது கொடுக்க மறந்துடாதீங்க. இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இதை நான் ப்ரௌசரில் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ப்ரௌசரில் நான் என்ன கொடுத்துருக்கனோ அதோட ரிசல்ட் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு.
இப்போ வந்து நான் ஒரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணணும்னாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ திஸ் இஸ் பேராகிராஃப் அப்படின்னு கொடுத்து கம்பல்சரி இதை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் நமக்கு அந்த பி டேக் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஒரு நோட் பேட் வச்சும் நம்மளால் HTML வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஐடி. இப்போ நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருந்த ஃபைலையே VS கோட்லேயும் ஓப்பன் பண்ண போகிறேன். அதில் ஓப்பன் ஃபோல்டர், அந்த ஃபோல்டரில் நம்ம எங்கே சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த ஃபோல்டரில் நான் ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம முன்ன வச்சுருந்த பேரே தான் first.html. பாருங்கள் நம்ம HTML ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுலேயும் நம்ம டைப் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் H1 அப்படின்னு டைப் பண்ண உடனே நமக்கு அந்த H1ஓட சஜஷன் வந்தது பார்த்தீங்களா. நான் H1 கொடுத்து டேப் கொடுக்குறேன் அப்படின்னா H1 ஓப்பன் டேக் ப்ளஸ் க்ளோஸ் டேக் ரெண்டுமே நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. பாருங்கள் இதில் ஈஸியாக நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெல்கம் டு HTML. இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் என்ன எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா லைவ் சர்வர் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து நான் ஆல்ரெடி என்னோடய VS கோடில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லைவ் சர்வர் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு கீழே கோ லைவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிடும். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு முறையும் நம்ம ஃபைல் வந்து சேவ் பண்ணுறப்ப நம்ம மேனுவலாக ரெஃப்ரெஷ் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காகவே அதை ரெஃப்ரெஷ் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம இந்த லைவ் சர்வர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து இப்படியே யூஸ் பண்ணலாமான்னா இது இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. எதனால் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மார்க்கப்ன்றது ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபாலோ பண்ணும். அந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ஒரு பாய்லர் பிளேட் கோடு வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அது என்ன அப்படின்றது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டாக் டைப், HTML, ஹெட் செக்ஷன், மெட்டா, டைட்டில், இது எல்லாமே வந்து ஒரு பாய்லர் பிளேட் கோட். பாய்லர் பிளேட் கோட்னா என்னென்னா இதெல்லாமே எல்லா டாக்குமெண்ட்டுக்குமே கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதான் ஒரு பாய்லர் பிளேட் கோடு. இது எல்லாமே நம்ம மேனுவலாக டைப் பண்ணுறதுக்கு போல நம்ம VS கோட் நம்ம ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது ஜென்ரேட் பண்ணி நமக்கு கொடுத்துருச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம இந்த இடத்துல நமக்கு தேவையான H1 டேக் ஆட் பண்ண போகிறேன். இதில் திஸ் இஸ் HTML அப்படின்னு ஆட் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சேவ் பண்ண உடனே நமக்கு அந்த சேஞ்சஸ் வந்து நம்மளோட ப்ரௌசரில் ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. பேராகிராஃப் டேகும் யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். திஸ் இஸ் பேராகிராஃப் அப்படின்னு நான் கொடுத்துட்டு சேவ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட ப்ரௌசரில் அந்த பேராகிராஃப் டேக் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இதுக்கு தான் நம்ம வந்து லைவ் சர்வர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, என்னடா டைரெக்டாக போய் பாடி டேக்கில் போய் H1 பேராகிராஃப்னு டைரெக்ட் கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டானே, இது என்ன, பட் இந்த டாக்குமெண்ட் டைப்னா என்ன, இந்த HTML ஸ்ட்ரக்சர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு பார்க்குறீங்களா. இப்போ நம்ம அதை பார்த்துடலாம். இந்த டாக்குமெண்ட் டைப் அப்படின்றது என்ன அப்படின்னா இது என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட். டாக் டைப்புன்றது என்னென்னா டாக்குமெண்ட் டைப். இது ஒரு HTML டாக்குமெண்ட்டுன்றது மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த டாக் டைப்புன்ற ஒரு டிக்ளரேஷன் டேக். இந்த டிக்ளரேஷன் டைப் என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக மட்டும்தான், மற்றபடி எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து HTML. நம்ம HTML டேக் வந்து ஓப்பன்லேருந்து கடைசியாக தான் நம்ம அதை க்ளோஸ் பண்ண போகிறோம். இது எதனால் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா ட்ரீ ஸ்ட்ரக்சர். அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரில் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டேக்காக பார்த்தோம் இல்லையா. அதை வந்து கண்டிப்பாக கடைசியாக தான் க்ளோஸ் பண்ணணும். அதுக்குள்ளே மல்டிபிள் டேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஹெட் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம், மெட்டா டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். பாடி டேக்கில் தான் அந்த ஹெட் டேக்கும் பேராகிராஃப் டேக்கும் ஆட் பண்ணால் ஒர்க் ஆகுமான்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக கிடையாதுங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஹெட் டேக்லேயும் போட்டுக்கலாம். இப்போ ஹெட் டேக்கில் போட்டு நான் சேவ் பண்ணாலும் நமக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. நமக்கு வந்து ஆஸ் இட் இஸ் நம்மளோட டாக்குமெண்ட் முன்ன எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருந்ததோ அதே மாதிரி இப்பயும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நான் புதுசாக ஒரு டேக் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். H2 இன்சைட் ஹெட் செக்ஷன். இப்போ பாருங்கள் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணதை பாருங்கள் நம்மளுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படின்னா சரி, ஹெட் செக்ஷன்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகுது, எதுக்கு நம்ம அந்த பாடி செக்ஷன் அப்படின்னு கேட்குறீங்களா. இதுதாங்க அந்த ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. இப்போ ஹெட்ன்றது என்ன அப்படின்னா நமக்கு வந்து மெயினாக என்னெல்லாம் தேவையோ அது மட்டும் தான் ஹெட் செக்ஷனில் குறிப்பிடுவோம். மெயினாக என்னென்ன அப்படின்னா டைட்டில் வந்து மெயின். இந்த டைட்டில் எங்கே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்க்குறீங்களா. நமக்கு பாருங்கள் இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. நம்மளோட ப்ரௌசரில் அந்த நேம் வருது இல்லைங்களா, அந்த நேம் கிட்ட வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நான் இந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ணுறேன். இது வந்து HTML அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா
நம்மளுக்கு பாருங்க உடனே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஹெட் செக்ஷனில் என்னெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெட்டா டேக்ஸு, லிங்க்ஸு. இப்போ லிங்க்ன்றது என்னென்னா ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலை லிங்க் பண்ணணும், ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைலை லிங்க் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இந்த ஹெட் செக்ஷனில் தான் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் ஹெட் செக்ஷனில் ஆட் பண்ணணும். நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றதுனால நம்ம எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் நம்ம ஹெட் செக்ஷனில் ஆட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நமக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே கம்பல்சரி பாடி செக்ஷனில் மட்டும்தான் ஆட் பண்ணணும். HTML வந்து ரூட் டேக்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரூட் டேக் இல்லை அப்படின்னா பேரண்ட் டேக். இந்த பேரண்ட் டேக் உள்ள 2 சைல்டு இருக்கிறாங்க. என்னென்னா ஹெட்ன்றதும் ஒரு சைல்டு, பாடின்றதும் ஒரு சைல்டு. ஏன்னா இங்கே பாருங்கள், நான் மினிமைஸ் பண்ணி காட்டுறேன். ஒரு HTML-க்குள்ள ஹெட் டேக் ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் இருக்குது, பாடி ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் இருக்குது. இது ரெண்டுமே HTML-ஓட சில்ட்ரன்ஸ். இப்போ ஹெட்டுக்கு என்ன சைல்டு இல்லையான்னு கேட்குறீங்களா? இப்போ ஹெட்டுக்குள்ளே மெட்டா டேக், டைட்டில் டேக்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இப்போ இந்த டைட்டில் டேகும் மெட்டா டேகும் ஹெட்டோட சில்ட்ரன். இப்போ இந்த பாடி செக்ஷனில் H2 யூஸ் பண்ணியிருக்கோம், PE யூஸ் பண்ணியிருக்கோம், H1 யூஸ் பண்ணியிருக்கோம். இது 3மே வந்து பாடியோட சில்ட்ரன். இப்போ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் சில்ட்ரன்ஸ் வந்து இருப்பாங்க. இதை வந்து நம்ம ட்ரீ ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, இல்லை பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வெப்பேஜில் ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு H1 டேக் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளோட சேஞ்சஸ் வந்து நம்மளோட வெப்பேஜில் ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது தான் அந்த லைவ் சர்வர் நம்ம யூஸ் பண்ணனால நம்ம மேனுவலாக எதுவும் ரெஃப்ரெஷ் பண்ணாமல் ஆட்டோமேட்டடாக அதுவே ரெஃப்ரெஷ் ஆகி நமக்கு அவுட்புட் காட்டுது. ஓகே, இப்போ இந்த H1 டேக் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஹெட் செக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. இது ஏன் H1 அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதோட டெக்ஸ்ட் கண்டென்ட்டோட சைஸ் வந்து நமக்கு பெருசாக டிஸ்பிளே ஆகும். இதே போல் நமக்கு மல்டிபிள் ஹெட் செக்ஷன்ஸ் இருக்குது, H2 இருக்குது. இப்போ நம்ம H2ல் பார்ப்போம். நமக்கு H2ஓட சைஸு நம்மளுக்கு சின்னதாக காட்டுது. அடுத்து நம்ம H3 பார்ப்போம். பாருங்கள், H3ஓட சைஸு நமக்கு வந்து சின்னதாக காட்டுது. அடுத்து H4, H5, H6 6 ஹெட் செக்ஷனோட டெக்ஸ்ட்டும் டிஃபர் ஆகுது. பாருங்கள், H1ஓட டெக்ஸ்ட் வந்து போல்டாகவும் நமக்கு லார்ஜராகவும் தெரியுது. H6ஓட டெக்ஸ்ட் வந்து நமக்கு போல்டாகவும் ஸ்மாலாகவும் தெரியுது. நம்மளோட டாக்குமெண்ட்டில் ஒரு முறை தான் H1 ஆட் பண்ணுமான்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, நம்ம வந்து எத்தனை முறை வேணாலும் நம்மளோட H1 வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து HTML எலிமெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். HTML எலிமெண்ட்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஹெட் செக்ஷனில் நான் கொடுத்துருக்கிற H1 டேக் ஓப்பன் டேக், H1 டேக் க்ளோஸ் டேக், அதோட அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட், இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம ஒரு எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து H1 மட்டும்தான் எலமெண்ட்டான்னு கேட்குறீங்களா? இல்லை. இப்போ வந்து நான் பேராகிராஃப் டேக் க்ரியேட் பண்ணுறேன், அதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் நான் ஆட் பண்ணுறேன்னாலும் அதையும் வந்து நம்ம ஒரு எலமெண்ட் அப்படின்னு தான் குறிப்பிடுவோம். மல்டிபிள் எலமெண்ட்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். நம்ம எதை எலமெண்ட்னு சொல்கிறோன்னா ஓப்பன் டேக் ப்ளஸ் க்ளோஸ் டேக், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் கண்டென்ட், இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம ஒரு எலமெண்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறோம். நம்ம HTML டாக்குமெண்ட்டில் எல்லாமே எலமெண்ட்ஸ் தான். நம்ம இந்த ஹெட்டிங் எலமெண்ட் எத்தனை டைப்பாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹெட்டிங் H1 எலமெண்ட்டுக்குள்ளேயே நான் இன்னொரு H1 எலமெண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அதோட ரிசல்ட் எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். நம்மளோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஹெலோ வேர்ல்டு வந்து ஃபர்ஸ்ட் லைன்லையும், திஸ் இஸ் HTML வந்து நான் செகண்ட் லைன்லையும் நமக்கு பிரிண்டாக இருக்குது. ஆனால் நான் இங்கே கொடுத்துருக்கிறது எப்படி கொடுத்துருக்குறேன், ஒரு ஹெட் செக்ஷனுக்குள்ளேயே இன்னொரு ஹெட் செக்ஷனும் கொடுத்துருக்குறேன். அப்படின்னா நமக்கு எப்படி ரிசல்ட் ஷோவாக இருக்கணும், நம்ம ஹெலோ வேர்ல்டு பக்கத்துலேயே நமக்கு திஸ் இஸ் HTML அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் வந்து ஷோவாக இருக்கணும். ஆனால் அப்படி ஷோ ஆகலை. இது எதனால் ஷோ ஆகலை அப்படின்னு பார்க்குறீங்களா? இதில் வந்து 2 டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து பிளாக் லெவல் எலமெண்ட், இன்னொன்று வந்து இன்லைன் எலமெண்ட். இந்த H1 டேக், பேராகிராஃப் டேக் எல்லாமே வந்து பிளாக் லெவல் எலமெண்ட். பிளாக் லெவல் எலமெண்ட் என்ன அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸ் வந்து நம்ம வெப்பேஜோட என்டையர் வித்தையும் வந்து ஆக்குபை பண்ணிடும். இன்லைன் எலமெண்ட் அப்படின்னா என்னன்னா நம்ம இன்லைன் டேக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஹெட்டிங் செக்ஷனில் இருக்கக்கூடிய வித்தை மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுமோ தவிர அது புதுசாக வந்து நம்ம வெப்பேஜில் என்டையர் வித்தையும் அது யூஸ் பண்ணாது. இன்லைன் எலமெண்ட் என்ன அப்படின்னா ஸ்பேன். நான் ஸ்பேனுன்னு இந்த H1 டேக் வந்து நான் மாத்துறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், நமக்கு ஹெலோ வேர்ல்டும் திஸ் இஸ் HTML ரெண்டுமே ஒரே லைனில் வந்திருக்கு இல்லைங்களா? அப்படின்னா
இந்த ஸ்பேன் டேக் வந்து தனியா அதுக்குன்னு ஒரு வித்தை வந்து நம்ம வெப்பேஜ்ல இருந்து எடுத்துக்காது. அதனால இது வந்து இன்லைன் எலமெண்ட். இதே நம்ம H1 டேக் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுவே நம்ம ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம வெப்பேஜ்ல அதுக்குன்னு ஒரு வித்தை வந்து அது எடுத்துக்கும். இப்போ வந்து நான் ஸ்பேன் டேக்லயும் ஒரு ஹெட்டிங் எலமெண்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா பாருங்க, அந்த ஹெட்டிங் எலமெண்ட் வந்து ஆட்டோமேட்டடாவே செகண்ட் லைன்ல தான் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனா ஸ்பேன் டேக் வந்து எங்க பிரிண்ட் ஆயிருக்கு, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைன்லேயே பிரிண்ட் ஆயிருக்கு. இதுதாங்க வித்தியாசம். நம்ம பிளாக் லெவல் எலமெண்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு பிளாக் வந்து யூட்டிலைஸ் பண்ணும். பிளாக் அப்படின்றது அதுக்குன்னு ஒரு இடத்த வந்து அது ஆக்குபை பண்ணிக்கும். இதே இன்லைன் எலமெண்ட் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஆல்ரெடி அதோட பேரண்ட்டுக்கு என்ன வித்து இருக்குதோ அந்த வித்து தான் வந்து யூட்டிலைஸ் பண்ணுமோ தவிர அதுக்குன்னு தனியா புது வித்தை அது கிரியேட் பண்ணிக்காது. ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணா அது இன்லைன் எலமெண்டா தான் ஃபங்க்ஷன் ஆகும்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து எல்லோ வேர்ல்டுக்கு அடுத்து எனக்கு திஸ் இஸ் HTMLன்றது செகண்ட் லைன்ல வரணும் அப்படின்னா ஒரு டேக் இருக்கு, அதுதான் பிஆர் டேக். இந்த பிஆர் டேக் என்ன பண்ணும் அப்படின்னா இது ஒரு பிரேக் லைன் வந்து கிரியேட் பண்ணும். இந்த பிரேக் என்ன பண்ணும்னா நம்மளோட சிங்கிள் லைனை டபுள் லைனா பிரேக் பண்ணி விட்டுரும். இப்போ பாருங்க, எல்லோ வேர்ல்டு வந்து மேலேயும் திஸ் இஸ் HTML வந்து கீழேயும் வந்திருக்கு. இப்போ வந்து பிரேக் டேக் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்து எனக்கு ஹெட்டிங்குக்கும் பேனுக்கும் நடுவில் ஒரு லைன் வேணும் அப்படின்னா நம்ம HR அப்படின்ற டேக் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஹரிசாண்டல் லைன் வந்து கிரியேட் பண்ணும். எல்லோ வேர்ல்ட் திஸ் இஸ் HTMLக்கும் ஹெட்டிங்க்கும் நடுவில் ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. லெவல் எலமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய டேக்ஸ், இன்லைன் எலமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய என்னென்ன டேக்ஸ் இருக்குன்றதும் நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதையும் நீங்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஆட்ரிபியூட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு ஆட்ரிபியூட் வந்து நம்ம எலமெண்ட்ஸ்க்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும். இப்போ வந்து H1ன்றது இப்போ வந்து H1 டேக் வந்து ஒரு ஹெட்டிங் செக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்குள்ள நம்ம ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். அந்த டெக்ஸ்ட் நமக்கு ரிஃப்ளெக்டா இருக்குது. இப்போ இதுல என்ன அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்ம தரணும் அப்படின்னா இதுக்கு ஒரு கலர் ஆட் பண்ணணும், இல்லை இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதை நான் எங்க போய் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். அப்போ ஆட்ரிபியூட்ஸ் எங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஆட்ரிபியூட்ஸை கண்டிப்பா நம்ம H1 டேக் ஓப்பனிங் டேக்குள்ள மட்டும் தான் கொடுக்கணும். அது H1 டேக்காக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்பேன் டேக், என்ன டைப் ஆஃப் டேக்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணாலுமே நீங்க கண்டிப்பாக ஓப்பன் டேக்ல மட்டும்தான் ஒரு ஆட்ரிபியூட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணணும். இப்போ நான் இந்த H1 டேக் ஓப்பன் டேக்குள்ள ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ண போறேன். அந்த ஆட்ரிபியூட் வந்து ஸ்டைல். இதுல வந்து நான் கலர் ரெட்னு தரேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சேவ் பண்ண உடனே நம்மளோட டெக்ஸ்ட் கண்டென்ட்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம இந்த கலர் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு H1 எலமெண்ட்டுக்கு ஒரு ஸ்டைல்ன்ற ஆட்ரிபியூட் அசைன் பண்ணி அதுக்கு வேல்யூ நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூ தான் கலர் ரெட் அப்படின்றது. இப்போ வந்து இந்த ஆட்ரிபியூட் வந்து இந்த H1க்கு மட்டும்தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த H1 எலமெண்ட்டுக்குள்ள எத்தனை எலமெண்ட்ஸ் நீங்க கிரியேட் பண்ணாலுமே அந்த அத்தனை எலமெண்ட்ஸுக்குமே இந்த ஆட்ரிபியூட்டோட கலர் வந்து பாஸ் ஆகும். இப்போ வந்து நான் பேராகிராஃப் டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். பேராகிராஃப் டேக் கிரியேட் பண்ணி நான் சேவ் பண்ணோடனே பாருங்க, இந்த திஸ் இஸ் பேராகிராஃபும் நமக்கு ரெட் கலர்ல தான் வந்திருக்குது. சரி, இந்த பேராகிராஃப் டேக் எப்படி செகண்ட் லைன் வந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த Pன்றது ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட். பிளாக் லெவல் எலமெண்ட்னாவே நம்ம வெப் பேஜ்ல அதுக்குன்னு தனியா ஒரு வித்தை அதை ஆக்குபை பண்ணிக்கணும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ அதுல உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா இப்போ P டேக் எப்படி நம்ம வெப் பேஜ்ல ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது அப்படின்னு நீங்க கேட்குறீங்க அப்படின்னா இப்போ நான் அதை ப்ரூவ் பண்ண நான் உங்களுக்கு ஒரு ஸ்டைல் இதில் ஆட் பண்ண போறேன். அக்வா மெரைன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சேவ் பண்ணா இப்போ பாருங்க அதோட பேக்ரவுண்ட் கலர் மட்டும் மாறி இருக்கு இல்லைங்களா. அந்த பேக்ரவுண்ட் கலர் எது வரைக்கும் ஆக்குபை பண்ணியிருக்குன்னா அதோட என்டையர் வித்துவே ஆக்குபை பண்ணியிருக்கு. இந்த எல்லோ வேர்ல்ட்ல நான் ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து செகண்ட் வேல்யூ பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா நான் செமிகாலன் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் அக்வா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சேவ் பண்ணி பாருங்க. இப்போ எல்லோ வேர்ல்டோட H1 டேகும் நமக்கு ஒரு சர்டைன் வித்தை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. பேராகிராஃப் டேகும் நமக்கு சர்டைன் வித்தை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. அதனால தான் இதை வந்து நம்ம பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்னு குறிப்பிடுறோம். இப்போ நம்ம P டேக்குள்ள இன்னொரு H2 டேக் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த H2 டேக் வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட் கலரை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணலை. எதனால் அப்படின்னா இந்த H1 H2 அப்படின்றது தான் நம்ம என்னன்னு பார்த்தோம், ஹெட்டிங் செக்ஷன் பார்த்தோங்களா. ஹெட்டிங் செக்ஷன் தான் மெயின் செக்ஷன். ஸோ ஒரு ஹெட்டிங் செக்ஷனுக்குள்ள நீங்க இன்னொரு ஹெட்டிங் செக்ஷன் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டாவது ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஹெட்டிங் செக்ஷனுக்கு ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஆட்ரிபியூட் கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. நீங்க எப்பயுமே ஹெட்டிங் செக்ஷனுக்குள்ள பேராகிராஃப் டேக்ல வந்து டிவ் டேக் இந்த மாதிரி எந்த டேக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாமா தவிர ஒரு H2 டேக் வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, நான் இந்த பேராகிராஃப் டேக்குள்ள ஒரு டிவ் டேக் யூஸ் பண்ணி திஸ் இஸ் டிவ் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த டிவுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இந்த டிவுக்கு என்ன ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது, இந்த H1 டேக்கோட கலர் தான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கோ தவிர இந்த P டேக்ல கொடுத்துருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. எதனால? ஏன்னா இந்த டிவ் வந்து ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட். இந்த பிளாக் லெவல் எலமெண்ட் என்ன பண்ணணும்னு நம்ம பார்த்தோம்,
அதோட பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்க இல்லையா, நம்ம வந்து இந்த பி டேக்ல இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் கலர் அந்த பி டேக் மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த பி டேக்குள்ளேயும் நம்ம ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட் கொடுத்துருக்கிறனால அந்த பிளாக் லெவல் எலமெண்ட் அதோட பேரண்ட் டேக்கான S1ஓட கலர்ஸை மட்டும்தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கு. இதுதாங்க பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற சைல்டு எல்லாருக்குமே அந்த கலர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இதே ஒரு சைல்டு அந்த கலர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எந்த பேரண்ட்டுக்குமே அந்த கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. இப்போ நான் ஸ்டைல் ஆட்ரிபியூட்டுக்கு ஒரு கலர் தான் கொடுக்க முடியுமானா இல்லை, நம்ம எத்தனை கலர் வேணாலும் நம்ம செமிகாலன் வச்சு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்டைல் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் தான் கொடுக்க முடியுமானா அதுவும் கிடையாது. நம்ம அதுக்குள்ள எத்தனை ஆட்ரிபியூட்ஸ் வேணாலுமே கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் H1 டேக்ல இன்னொரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ண போறேன். அந்த ஆட்ரிபியூட் நேம் வந்து டைட்டில் திஸ் இஸ் H1 டேக் அப்படின்ற ஒரு வேல்யூ நான் கொடுக்குறேன். இந்த வேல்யூ எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, நான் H1 டேக் மேலே என்னோட மவுஸை மூவ் பண்ணுறப்ப பாருங்க அதோட டைட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணுது, திஸ் இஸ் H1 டேக். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எத்தனை ஆட்ரிபியூட்ஸ் ஆனாலுமே நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் அந்த H1 டேக்ல கொடுத்துருக்கக்கூடிய ஆட்ரிபியூட் வேல்யூஸ் வந்து எனக்கு இந்த H2 டேக்லையும் தேவை அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து காப்பி பண்ணிட்டு நான் H2ஓட ஓப்பன் டேக்ல வந்து அதை பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த வேல்யூஸ் எல்லாமே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் பல டேக்லேயும் இந்த வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் ஒவ்வொரு இடத்துலையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளோட ஹெட் செக்ஷனில் ஸ்டைல் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. அந்த ஸ்டைல் டேகுக்குள்ள டாட் ஹெட்டிங் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்து அந்த நேமில் எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், கலர் அக்வா இது வரைக்கும் நான் காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இங்கே கிளாஸ் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி அந்த கிளாஸுக்கான வேல்யூ வந்து ஹெட்டிங் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணால் நமக்கு வந்து எந்த சேஞ்சஸுமே தெரியல. எதனால் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இந்த ஹெட்டிங் டெக்ஸ்ட்டை ஆல்டர் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன் பாருங்கள், நமக்கு வந்து பாருங்கள் நம்ம ரெக்கார்ட் அவுட்புட் வந்து வரல. எதனால் அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து அந்த ஸ்டைல் டேக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணல. நம்ம கரெக்டான வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி நான் அந்த H2 டேக்லையும் இந்த ஸ்டைல் ஆட்ரிபியூட்டை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு கிளாஸ்ன்னு ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே ஹெட்டிங் அப்படின்னு கொடுக்குறேன்னா பாருங்க, இப்போ இதுலேயும் வந்து நமக்கு எந்த சேஞ்சஸும் தெரியல. இதுலேயும் நம்ம இந்த கிளாஸ் நேமில் நம்ம சேஞ்சஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள் அந்த ஸ்டைல்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கரெக்டான நேம் கொடுத்த அப்புறம் அந்த ஸ்டைல்ஸ் வந்து திரும்ப அப்ளை ஆகிருக்கு. இந்த மாதிரி நான் வந்து ஹெட்டிங்கு மட்டும் தான் கொடுக்கணுமா அப்படின்றது கிடையாது. நான் பேராகிராஃப் டேக்லையும் திஸ் இஸ் கலர்டு அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் டேக்ல நான் என்ன பண்ணுறேன், கிளாஸ் அந்த நேம் வந்து இங்கே நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஹெட்டிங்னு கொடுத்த உடனே என்னாச்சு, அந்த சேம் ஸ்டைல் வந்து இங்கே அப்ளை ஆயிருக்கு இல்லைங்களா. இந்த நேம் வந்து நம்ம காமனாக கொடுத்துக்கலாம். ஹெட்டிங் அப்படின்னு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஹெட்டிங் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஹெட்டிங்ன்ற நேம் கொடுத்துக்கலாம். நான் பேராகிராஃப் டேக்கும் யூஸ் பண்ண, ஒரு ஸ்பேன் டேக்கும் யூஸ் பண்ணுவேன். அப்படி இந்த மாதிரி நான் பல டேக் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம காமனாக ஒரு நேம் வச்சுக்கலாம். அந்த நேம் வந்து நம்ம எல்லா டேக்லையுமே ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன் ஆஃப் தி மெயின் ஆட்ரிபியூட்டுங்க கிளாஸ். அதுக்கப்புறம் ஐடி அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட்டும் இருக்குது. அது எதுக்குன்னு பார்ப்போம். இந்த கிளாஸ் வந்து நம்ம ரிப்பீட்டடாக எத்தனை டைம் வேணாலும் அந்த கிளாஸ் நேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஐடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஐடி வேல்யூ வந்து யூனிக்காக தான் இருக்கணும். அந்த ஐடி வந்து ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்கணும். எல்லா எலமெண்ட்ஸுமே நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நான் இன்னொரு H1 டேக் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இதில் நான் டாட்டுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆஷ் யூஸ் பண்ண போகிறேன். ஆஷில் மெயின் அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்து அதுக்குள்ளே நமக்கு தேவையான வேல்யூஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா H1 டேக்ல நான் அந்த வேல்யூ வந்து இன்க்ளூட் பண்ண போகிறேன். எப்படி இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா ஐடி அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி அதில் நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ கொடுத்ததும் என்னாச்சு, நமக்கு அந்த வேல்யூவோட கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம ஐடி யூஸ் பண்ணால் ஆஷ் வச்சு தான் மென்ஷன் பண்ணணும். ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிளாஸை டாட் வச்சு தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். மாற்றி மென்ஷன் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. இங்கேயும் வந்து நான் வந்து ஸ்டைல் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கேயும் வந்து ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி நான் ஒரு சில ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நான் வந்து ஒரு டேகுக்குள்ளேயே ஒரு ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன் அப்படின்னா அது இன்லைன் ஸ்டைலிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்லைன் ஸ்டைலிங் அப்படின்றது நம்ம அந்த டேகுக்குள்ளேயே ஒரு ஸ்டைலிங் வந்து சேம் லைன்லேயே நம்ம டிக்ளேர் பண்ணுறது தான் இன்லைன் ஸ்டைலிங். இந்த ஸ்டைல் டேக் வச்சு நான் ஒரு ஸ்டைல்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது இன்டர்னல் ஸ்டைலிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டைல்ஸ் வந்து நம்ம பொதுவாக வச்சுக்கிட்டு நம்ம எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் அந்த கிளாஸ் நேமும் ஐடி நேமும் கொடுத்து நம்ம கூப்பிட்டுக்கலாம். ஆனால் நம்ம இன்லைன்ல கொடுத்துருக்கூடிய ஸ்டைல் அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ பாருங்க, நான் புதுசாக ஒரு செக்ஷன் ஹெட்டிங் செக்ஷன் கிரியேட் பண்ண போறேன். H3
நான் புதுசாக ஒரு ஹெட்டிங் செக்ஷன் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். அந்த ஹெட்டிங் செக்ஷனோட ஓப்பன் டேக்குள்ள நான் ஒரு ஸ்டைல் கொடுக்க போகிறேன், இன்லைன் ஸ்டைல் கொடுக்க போகிறேன். இன்லைன் ஸ்டைல் கலர் வந்து ப்ளூ வயலட் கொடுத்துருக்கேன். பாருங்கள், அது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இப்போ இதுலேயே வந்து நான் கிளாஸும் ஆட் பண்ண போகிறேன். என்ன கிளாஸ் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஹெட்டிங் அப்படின்ற கிளாஸ் ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து என்ன கலர் ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுன்னு நம்ம பார்க்கலாங்களா. நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணது என்னாச்சு, அதோட கலர் ரெட்டுன்னு இருக்கா, அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து அக்வா இருக்கு. ஆனால் இங்கே பாருங்க, எனக்கு வந்து டெக்ஸ்டோட கலர் வந்து ரெட்டாக மாறல, அது இன்னும் ப்ளூ வயலட்டாக தான் இருக்கு. ஆனால் கிளாஸோட கலர் மட்டும் நமக்கு மாறி இருக்கு. இப்போ பாருங்க, இதில் நான் வந்து ஐடி ஆட்ரிபியூட் யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஐடி ஆட்ரிபியூட்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், நம்ம மெயின் கொடுத்துருக்கோம். இப்போ நான் சேவ் பண்ண போகிறேன். இப்போ சேவ் பண்ணிட்ட அப்புறம் என்ன கலர் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நான் இப்போ அதை சேவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, நமக்கு வந்து ஐடியோட கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகல, இன்லைன் கலர் மட்டும் தான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அப்படின்னா நம்ம இன்லைன்ல என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அதை வந்து நீங்க எந்த ஒரு ஸ்டைலிங்கையும் வச்சு நம்ம இன்லைன்ல என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அதை வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. இன்லைன்ல கொடுத்துருக்கக்கூடிய கலர் தான் ஹை ப்ரையாரிட்டி. நம்ம ஐடியோ இல்லை கிளாஸோ யூஸ் பண்ணி ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டைலை இன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா அந்த கலர் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. இந்த ஸ்டைல் ஆட்ரிபியூட்ல கலர் நேம் மட்டும் எடுத்துக்காதுங்க. நம்ம வந்து கலர் கோடும் கொடுக்கலாம். அந்த கலர் கோடு நீங்க எங்க போய் எடுக்கலாம் அப்படின்னா கூகுள் கலர் பிக்கர்னு நீங்க கூகுளில் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் பிக்கர்ஸ் வந்து அப்பியர் ஆகும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரால் பண்றப்ப இங்க பாருங்க வேல்யூ சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா. இப்போ இந்த வேல்யூஸ்ல நீங்க வந்து இந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவும் நீங்க காப்பி பண்ணிட்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம சிமிலர் கலரே காப்பி பண்ணிட்டோம். நம்ம வேணும்னா நெக்ஸ்ட் இந்த கலர் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நான் அந்த S3 எலமெண்ட்டுக்கு வந்து கலர் நம்ம பிக் பண்ண கலரை கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணியிருக்கேன். அதோட அவுட்புட் பார்க்கலாம். இப்போ பாருங்க, அதோட அவுட்புட் வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டைல் ஆட்ரிபியூட்ல கலருக்கு வந்து நம்ம வேல்யூ கொடுக்கணும்னா ப்ளூ அப்படின்ற ஒரு நேம் மட்டும் தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு கலர் கோடும் நம்ம கொடுக்கலாம். அது கலர் கோடும் அக்செப்ட் பண்ணிக்கும். அடுத்து நம்ம வந்து ஹைப்பர் லிங்க்ஸ் பார்க்கலாம். ஹைப்பர் லிங்க்ஸ் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு HTML இருக்கக்கூடிய லிங்க்ஸை தான் நம்ம வந்து ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹைப்பர் லிங்க் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு டாக்குமெண்ட்லேருந்து அனதர் டாக்குமெண்ட்டுக்கு ஜம்ப் ஆகணும்னா இந்த ஹைப்பர் லிங்க் கிளிக் பண்ணால் மட்டும்தான் ஜம்ப் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம இந்த ஹைப்பர் லிங்க்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நீங்கள் ஹைப்பர் லிங்க் மேலே உங்களோட மவுஸ் கர்சரை நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த மவுஸ் கர்சர் வந்து பாயிண்டராக மாறும். பாயிண்டர்ன்றது என்னன்னா ஒரு கை வந்து பாயிண்ட் பண்ணி காட்டுற மாதிரி ஒரு கர்சர் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ அது எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்றது நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஆங்கர் டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பேர் ஆங்கர் டேக்னு சொல்லுவோம். hrefன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கும், அது ஒரு ஆட்ரிபியூட். இப்போ நான் அந்த ஆங்கர் டேக்கு ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த hrefன்றது ஒரு ஆட்ரிபியூட், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த ஆட்ரிபியூட்டுக்கு நான் என்ன வேல்யூ பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த W3 ஸ்கூலோட ஒரு லிங்க்கை நான் பாஸ் பண்ண போகிறேன். பாஸ் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு அது பாருங்கள் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நம்ம லிங்க்ஸாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த லிங்க்ஸ்க்கு டிஃபால்ட் கலரே வந்து ப்ளூ கலராக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம கர்சரை நம்ம அந்த லிங்க் மேலே மூவ் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் பாயிண்டராக மாறுங்க. பாருங்கள் பாயிண்டராக மாறிடுச்சு. இந்த ஹேண்ட் சிம்பிள் வந்து அதை இது ஒரு லிங்க்னு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக அது ஒரு பாயிண்டராக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நான் இதை கிளிக் பண்ண என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்களா. பாருங்கள், நான் கிளிக் பண்ண உடனே என்ன வந்திருக்கு, எனக்கு அந்த W3 ஸ்கூலோட வெப்சைட் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இதுக்காக தாங்க நம்ம ஹைப்பர் லிங்க்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் போகணும் அப்படின்னா நம்ம அது ஹைப்பர் லிங்க் மூலியமாக தான் போக முடியும். அந்த ஹைப்பர் லிங்க்ல நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா அந்த ஹைப்பர் லிங்க் ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் கொடுத்துட்டு அதில் ஒரு hrefன்ற ஆட்ரிபியூட்டுக்கு நம்ம ஒரு வேல்யூ பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூ ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபைலாக இருக்கலாம், இந்த மாதிரி எது வேணாலுமே இருக்கலாம். அது அந்த ஆட்ரிபியூட்டோட வேல்யூ பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். நாங்கள் இந்த ஆட்ரிபியூட்டுக்கு ஒரு பாத் கொடுத்துருக்கேன். இந்த பாத்தை வந்து டெக்னிக்கலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது ஒரு அப்சல்யூட் பாத். அப்சல்யூட் பாத் அப்படின்றது என்னன்னா நம்மளோட சிஸ்டம்ல இல்லாமல் நம்ம அவுட் சைட்லேருந்து ஒரு வேல்யூ ஃபெச் பண்ணிட்டு வர போகிறோம். அந்த பாத் எல்லாமே வந்து அப்சல்யூட் பாத் அப்படின்னு சொல்லுவோம். இதே நம்ம சிஸ்டமுக்குள்ளேயே ஒரு இமேஜஸோ இல்லை சம்திங் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு பாத் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ரிலேட்டிவ் பாத் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து அப்சல்யூட் பாத் பார்த்துருக்கோம். நம்ம வந்து இமேஜஸ் பார்க்குறப்ப நம்ம ரிலேட்டிவ் பாத் எப்படி கொடுக்குறது அப்படின்றது பார்க்கலாம். இப்போ இந்த ஆங்கர் டேக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்க இல்லையா. நான் விசிட் பண்ணிட்ட அப்புறம் பாருங்க எனக்கு வந்து வயலட் கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளூ கலராக இருந்தது, விசிட் பண்ணிட்ட அப்புறம் வயலட் கலராக சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ என்னாச்சு, நான் இந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிற பேஜுக்கு மேலேயே அந்த W3 ஸ்கூல்ஸோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆச்சு இல்லைங்களா. நம்ம அதுக்கு பதிலாக நான் புது டேப்ல வந்து அது ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இதில் இன்னொரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும். அந்த ஆட்ரிபியூட் வந்து டார்கெட்டில் பாருங்கள் நம்ம VS கோட் நம்ம ஐடியை வந்து ஆட்டோமேட்டடாகவே என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்றது டிஸ்பிளே பண்ணுது.
நான் என்ன கொடுக்குறேன், blank அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் வேல்யூ செலக்ட் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் கிளிக் பண்ணி பார்ப்போம். இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். பாருங்கள் கிளிக் பண்ண உடனே என்னாச்சு, நமக்கு வந்து புது டேப் கிரியேட் பண்ணி அதில் தான் நமக்கு ஓப்பன் ஆயிருக்கோ தவிர நம்ம ஒரிஜினல் ஃபைல் அப்படியே தான் இருக்குது. இப்போ அதுக்கு தான் வந்துட்டு நம்ம டார்கெட் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். இதில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா பேரண்ட் இருக்குது, செல்ஃப் இருக்குது, டாப் இருக்குது. இப்போ பேரண்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்களா. இங்கே பாருங்கள் பேரண்ட்ன்ற வேல்யூ கொடுத்தனால எனக்கு ஆல்ரெடி நம்மளோட அவுட்புட் மேலேயே இந்த W3 ஸ்கூல்ஸோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்காக நமக்கு வந்து எப்படி இந்த லிங்க் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது இந்த டார்கெட் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் மூலிமா நம்ம அச்சீவ் பண்ணலாம். இந்த ஏன்ற ஆங்கர் டேக் வந்து இது வந்து பிளாக் லெவல் எலமெண்ட் கிடையாது, இது வந்து இன்லைன் எலமெண்ட். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வேற ஏதாவது ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து H2 டேக் வந்து கிரியேட் பண்ணுறேன். அதை சுற்றி இதில் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள் நம்ம H2 டேக் கிரியேட் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் கொடுத்ததும் அந்த லிங்க்கும் வந்து ஒரே லைனில் வந்துருக்கு. இந்த ஆங்கர் டேக் வந்து இன்லைன் எலமெண்ட், ஸோ இது வந்து தனியாக ஒரு ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணல. அந்த ஆங்கர் டேக்கோட பேரண்ட் ஸ்பேஸையே ஆக்குபை பண்ணி அது நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ அடுத்து வந்து நம்ம இமேஜஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நம்ம வந்து IMG அப்படின்ற ஒரு டேக் யூஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ அந்த IMGன்றது என்னன்னா இது வந்து ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக். செல்ஃப் க்ளோசிங் டேக் அப்படின்றது இதுக்கு வந்து க்ளோசிங் டேக் வந்து கிடையாது. இது வந்து தனியாக ஒரு க்ளோசிங் டேக் போட்டு க்ளோஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எந்த ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்டுமே ஆட் பண்ண முடியாது. நம்ம ஏதாவது இதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா இது கம்பல்சரி நம்ம ஒரு ஆட்ரிபியூட்டாக தான் பாஸ் பண்ண முடியும். நான் என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ண போகிறேன்னா SRC. இந்த SRC ஆட்ரிபியூட்டுக்கு நான் ஒரு பாத் கொடுக்குறேன். அடுத்த ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ண போகிறேன், அதுதான் ஆல்ட். இந்த ஆல்ட்ன்றது எதுக்குன்னா ஒருவேளை என்னோட இமேஜ் வந்து கிராஷ் ஆகிடுச்சுன்னா இது என்ன டைப் ஆஃப் இமேஜ் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நான் கொடுக்கக்கூடிய நேம் தான் ஆல்ட். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். நம்மளோட அவுட்புட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நம்மளோட அவுட்புட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. இது வந்து நான் என்ன டைப் ஆஃப் பாத் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து அப்சல்யூட் பாத். அப்சல்யூட் பாத்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நம்மளோட லோக்கல் சிஸ்டம்ல இல்லாமல் நம்ம வெளியே ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு அவுட்புட் நம்ம பேஜில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நம்ம அப்சல்யூட் பாத் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ரிலேட்டிவ் பாத் யூஸ் பண்ணி எப்படி ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த இமேஜ் சைஸை வந்து நம்ம கம்மி பண்ணிடலாம். நான் வந்து இது வித்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி 50% கொடுக்குறேன். பாருங்கள் நம்ம இமேஜோட சைஸ் வந்து கம்மி ஆகிடுச்சு. இந்த இமேஜுக்கு அடுத்து ஒரு ஹரிசாண்டல் லைன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். IMG SRC கொடுத்துட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த SRCயில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய லோக்கல் பாத் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள் இமேஜஸில் ஒரு இமேஜ் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த பாத் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரிலேட்டிவ் பாத்துனா நான் என்னோட சிஸ்டமில் லோக்கலாக இருக்கக்கூடிய ஒரு இமேஜ். இப்போ நான் சேவ் பண்ணிட்ட அப்புறம் பாருங்கள் நம்மளுக்கு அந்த இமேஜ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ வந்து இமேஜஸை நான் 2 டைப்ஸாக ஆட் பண்ணலாம். இப்போ வந்து இதுலேயும் நான் வந்து ஆல்ட் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆல்ட் ஆட்ரிபியூட்டில் நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஆல்ட் ஆட்ரிபியூட் எப்போ தான் வேலை செய்யும் அப்படின்னு கேட்குறீங்களா. இப்போ பாருங்கள் நான் இதில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லிங்க்கில் சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். என்னாச்சு இங்கே பாருங்கள் இந்த ஆல்ட்டில் கொடுத்துருக்கூடிய வேல்யூஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு பாருங்கள். அப்படின்னா நம்மளோட லிங்க்கால் அந்த வேல்யூவை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியலன்னா அதுக்கான ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் வந்து அது டிஸ்பிளே பண்ணிடும். அதுக்காக தான் நம்ம இந்த ஆல்ட் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து இமேஜஸ் ஆட் பண்ணி பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இந்த இமேஜஸையும் நம்ம ஒரு லிங்க்கை ஆட் பண்ணால் நான் வந்து செகண்டாக கொடுத்துருக்கூடிய இமேஜ் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பேக்வேர்ட்ஸ் ஸ்லாஷை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது கமெண்ட் அவுட் ஆகிடும். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா பாருங்கள் செகண்ட் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இமேஜ் வந்து காணாமல் போயிட்டாப்புல. இப்போ வந்து இந்த இமேஜை நான் எப்படி லிங்காக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நான் ஒரு ஆங்கர் டேக் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஆங்கர் டேக் வந்து நான் எங்கே க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இமேஜோட எண்டில் க்ளோஸ் பண்ண போகிறேன். நான் இந்த href ஆட்ரிபியூட்டில் நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கிற லிங்க்கை நான் பேஸ்ட் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இமேஜ் எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் அது ஒரு வெப்பேஜ் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இந்த மாதிரி ஒரு இமேஜையும் நீங்கள் வந்து லிங்காக ஆட் பண்ணிக்கலாம், ஒரு டெக்ஸ்டையும் நீங்கள் லிங்காக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஒரு லிங்காக நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான பாத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுத்தா மட்டும் போதும். அடுத்து வந்து நம்ம லிஸ்ட் பார்க்கலாம். லிஸ்ட்டுன்றது 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று வந்து ஆர்டர்ட் லிஸ்ட், இன்னொன்று வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட். இப்போ அன்ஆர்டர்ட் லிஸ்ட் எப்படி எழுதுறது, ஆர்டர் லிஸ்ட் எப்படி எழுதுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் வந்து கீழே வந்துக்கிறேன். அன்ஆர்டர்ட் லிஸ்ட் நம்ம எப்படி கொடுப்போம் டேக் அப்படின்னா யூஎல் அப்படின்ற அப்ரிவேஷன் வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே நான் என்ன வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறேன், இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஐட்டம்
இது வந்து லிஸ்ட் ஐட்டம், எல்ஐன்றது லிஸ்ட் ஐட்டம். அந்த லிஸ்ட் ஐட்டமில் ஐட்டம் 1, இந்த இமேஜை வந்து இப்போதைக்கு நான் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளோட ஐட்டம் வந்து ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3 அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா. இதுதான் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட். இப்போ வந்து ஆர்டர் லிஸ்ட் எப்படி கொடுப்போம் அப்படின்னா, யூஎல் கொடுத்த மாதிரி ஓஎல்ன்றது லிஸ்ட், என்னென்ன ஐட்டம் கொடுக்க போகிறோம், லிஸ்ட் ஐட்டம், அதுலேயும் எல்ஐ தான் கொடுக்க போகிறோம். அதில் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணதோ பாருங்கள், ஆர்டர் லிஸ்ட்டில் என்ன வருது, நமக்கு நியூமரிக்ஸ் வருது 1 2 3 அப்படின்ட்டு. ஆனால் அன்ஆர்டர் லிஸ்ட்டில் நம்ம என்ன வந்திருக்குது, நமக்கு டிஸ்க் தான் வந்திருக்கு. டிஸ்க்னா ஒரு டாட் வந்திருக்கு, டாட்னு வந்திருக்கு. இதில் வந்து 1 2 3ன்னு வருது. இதுதான் வந்து வித்தியாசம். அன்ஆர்டர் லிஸ்ட்னா நமக்கு நம்பர்ஸ் நியூமரிக்ஸ் எதுவுமே வராது. ஆர்டர் லிஸ்ட்னா நமக்கு வந்து நியூமரிக்ஸ் வரும். இப்போ வந்து இந்த டிஸ்க்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி ஆர்டர் லிஸ்ட்லையும் நம்ம வந்து அந்த நம்பர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட்டில் அந்த டாட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நம்ம என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டைலுன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஸ்டைல் ஆட்ரிபியூட்டில் அதுக்கான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா லிஸ்ட் ஸ்டைல் டைப். இந்த லிஸ்ட் ஸ்டைல் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள், டெசிமல், டிஸ்க்கு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிறது வந்து டிஸ்க்கு. நம்ம வேணால் நம்ம சர்க்கிள் மாற்றி பார்ப்போம். சர்க்கிள் மாற்றிட்டு நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம லிஸ்ட் ஐட்டம் எல்லாமே சர்க்கிளாக மாறிடுச்சு. அதே மாதிரி நம்ம ஆர்டர் லிஸ்ட்டும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அதுலேயும் வந்து ஸ்டைலுன்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிவிட்டு அதோட ப்ராப்பர்ட்டி நேம் வந்து லிஸ்ட் ஸ்டைல் டைப். இப்போ இதில் பாருங்கள், அதுலேயும் வந்துட்டு சர்க்கிள், டெசிமல், டிஸ்க் எல்லாமே வருது. இதில் இப்போ ஆல்ஃபா வேணுமா, லட்டின் வேணுமா, ரோமன் வேணுனாலும் நம்ம ரோமன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்பர் ரோமன் கொடுத்துருக்குறேன் பாருங்கள், ரோமன் லெட்டர் வந்து நமக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணி 1 2 3 மட்டும்தான் வந்து நான் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்துட்டு நான் வெறும் டிஸ்க் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அன்ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அன்ஆர்டர் லிஸ்ட்லையும் அப்பர் ரோமன் அப்படின்ற ஒரு வேல்யூ பாஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், சர்க்கிள் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்பர் ரோமன் இல்லை அப்பர் லாட்டின் அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், அப்பர் லாட்டின் கொடுத்தோன்னே எனக்கு ஏபிசி அப்படின்னு வந்துடுச்சு. நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக போகணும் அப்படின்றப்ப ஸ்பெசிஃபிக்காக 1 2 3 தான் போவேன் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் லிஸ்ட் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் அன்ஆர்டர் லிஸ்ட் கொடுத்து கூட நீங்கள் அதுக்கான வேல்யூஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஐஃப்ரேம் பார்ப்போம். இந்த ஐஃப்ரேம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட வெப்பேஜில் வேற ஒரு வெப்பேஜோட ரிசல்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த ஐஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஐஃப்ரேம் டேக் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். அது பாருங்கள், டிஃபால்ட்டாகவே எஸ்ஆர்சி அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட்டோட வேல்யூ கேட்குது. எஸ்ஆர்சின்றது ஒன்றும் இல்லை, அதுதான் சோர்ஸ். இப்போ நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்கிற ஒரு லிங்கோட யூஆர்எல்லை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். இது ஒரு அப்சல்யூட் யூஆர்எல். இப்போ நான் பாருங்கள் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணது நம்ம ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், அந்த பேஜோட ரிசல்ட் வந்து நம்மளோட வெப்பேஜில் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு அது ரொம்ப சின்னதாக தெரியுது இல்லைங்களா. இதுக்கு வந்து நம்ம வித் அண்ட் ஹைட் கொடுத்து நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். நான் வித் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா 500 px, ஹைட் வந்து 500 px கொடுக்குறேன். பாருங்கள், சேவ் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நமக்கு ரிசல்ட் வந்து பெருசாகவே தெரியுது. இந்த மாதிரி நமக்கு வேறு வெப்சைட்டோட ரிசல்ட் வந்து நம்மளோட வெப்பேஜில் தெரியணும் அப்படின்னா நம்ம இந்த ஐஃப்ரேம் யூஸ் பண்ணி நம்ம அதை பண்ணலாம். அடுத்து வந்து நம்ம ஃபார்ம் எலமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபார்ம் எலமெண்ட்ஸ்ன்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இன்புட் டேக், லேபிள் டேக், ஒரு சில டேக்ஸ் வந்து ஃபார்முக்குள்ளே மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எல்லாமே நம்ம ஃபார்ம் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இன்புட் டேக்கை பற்றி பார்க்கலாம். இப்போ இன்புட் டேக்கை நம்ம பல விதமாக க்ரியேட் பண்ணலாம். அது எப்படியெல்லாம் அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இன்புட் டேக் க்ரியேட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக். இதுக்கும் வந்து நம்ம ஏதாவது வேல்யூஸ் பாஸ் பண்ணால் ஒரு ஆட்ரிபியூட் மூலிமா தான் பாஸ் பண்ண முடியும். இதில் டைப் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட்டுக்கு இங்கே பாருங்கள் மல்டிபிள் வேல்யூஸ் வருது. இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுறது டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு வேல்யூவை நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு அதை அவுட்புட் பார்ப்போம். இங்கே பாருங்கள், நமக்கு இன்புட் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் இன்புட் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். டெக்ஸ்டாகவும் கொடுக்கலாம், இல்லை ஒரு நம்பர்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த இன்புட் டேக்கை நான் காப்பி பண்ணி இந்த டைப்பை மட்டும் மாற்றிக்கிறேன். நம்பர்னு இப்போ மாற்றிருக்கேன். இப்போ அதோட அவுட்புட் என்னென்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், என்னை வந்து எந்த டெக்ஸ்ட்டையும் வந்து டைப் பண்ண உள்ள நம்பர்ஸ் மட்டும்தான் இங்கே டைப் பண்ண அலோவ் பண்ணுது.
பர்டிகுலராக நம்பர்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுறனால இதுக்கு டைப் நம்பர் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்தோம் 2 இன்புட் டேக் கொடுத்தோம், ரெண்டுமே வந்து இன்லைனாக ஒரே லைனாக தான் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. எதனால் அப்படின்னா இந்த இன்புட் டேக் எல்லாமே இன்லைன் எலமெண்ட். ஸோ அதனால் இதுக்குன்னு தனியாக ஸ்பேஸ் இது ஆக்குபை பண்ணல. அதனால் நமக்கு எல்லாமே ஒரே லைனில் இது டிஸ்பிளே ஆகுது. இப்போ வந்து அடுத்து இன்புட் டைப் என்னென்னு பார்ப்போம். இன்புட் டைப் டேட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பாருங்கள் நமக்கு டேட் டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இப்போ டேட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து டேட் பிக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நமக்கு என்ன டேட் வேணுமோ அதை நம்ம பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்புட் டைப் வந்து ரேடியோ. இதோட அவுட்புட் பாருங்கள், இது வந்து சர்க்கிளாக நமக்கு டிஸ்பிளேயாக இருக்குது. இதை பாருங்கள், இது கிளிக் பண்ணால் இது செலெக்ஷன் நடக்குது. அடுத்த இன்புட் டைப் வந்து செக் பாக்ஸ். சேவ் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு செக் பாக்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இதை நான் வந்து செக் பண்ணிக்கலாம், அன்செக் பண்ணிக்கலாம். அடுத்த டைப் வந்து பட்டன். இப்போ இன்புட் டைப் பட்டன் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த ஒரு வேல்யூமே இல்லாதனால நமக்கு சின்னதாக ரெக்டாங்கிள் மட்டும் தெரியுது. இதுக்கு நான் வேல்யூ அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் மூலயமா அதுக்கான வேல்யூ பாஸ் பண்ணுறேன். வேல்யூ சப்மிட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் நம்மளோட பட்டன் வந்து சூப்பராக கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பட்டன் வந்து இன்புட் டைப் மூலிமா மட்டும் கிரியேட் பண்ணாமல் நம்ம பட்டன் அப்படின்ற ஒரு டேகும் இருக்குது. அதை யூஸ் பண்ணியும் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். பாருங்கள், பட்டன் டேக் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண பட்டனும் இன்புட் டேக் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண பட்டனும் சிமிலராக தான் இருக்குது. எந்த ஒரு சேஞ்சஸுமே இதில் இல்லை. வாங்க நம்ம ஃபார்ம் எலமெண்ட் கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முக்குள்ளே ஃபார்ம் எலமெண்ட் நான் யூஸ் பண்ண போகிறேன். என்ன ஃபார்ம் எலமெண்ட் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா லேபிள் டேக் கிரியேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த லேபிள்குள்ளே நான் இன்புட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அந்த இன்புட்டில் நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே ஒரு சில ஆட்ரிபியூட்ஸ் வருது. நேம் அண்ட் ஐடி. நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஐடி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், யூனிக்காக ஒரு எலமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணால் நம்ம ஐடி யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம எதுவும் தேவையில்லைன்றதுனால நான் ஐடி வந்து விட்டுடுறேன். கோடிங் ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தது, இதை மாற்றிக்கிறேன். லேபிள் நேமும் கோடிங்னு கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள் நம்மளோட இன்புட் பாக்ஸ் நியர்பையில் கோடிங் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டும் வந்துடுச்சு. நம்மளுக்கு இன்புட் பாக்ஸும் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகே, நான் இப்போ வந்து ஃபார்முக்கு மேலே ஒரு பிஆர் டேக் போட்டு இதை பிரேக் பண்ணிக்கிறேன். இப்போ பிஆர் இன்ட்டு 5 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா 5 பிரேக் டேக் வந்து கிரியேட் ஆகி நமக்கு வந்து 5 பிரேக் வந்து அப்ளை ஆகும். இங்கே பாருங்கள் நமக்கு அந்த சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சுங்க. ஓகே, நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருந்த ஒரு சில செக் பாக்ஸோட இன்புட் எலமெண்ட்டை நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் 3 இன்புட் எலமெண்ட் வித் டைப் செக் பாக்ஸ் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து 3 செக் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த செக் பாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை டீசெலக்டும் பண்ணிக்கலாம். இங்கே பிஆர் டேக் ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன் ஃபஸ்ட் இன்புட் எலமெண்ட்டுக்கு பின்னாடி. வாங்க பிஆர் டேக் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதும் பாருங்கள் 3 செக் பாக்ஸும் நமக்கு வெர்டிகலாக டிஸ்பிளே ஆகுது. அடுத்து வந்து ரேடியோ பட்டன் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 2 ரேடியோ பட்டன் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் இந்த 2 ரேடியோ பட்டன்லையும் ஏதாவது ஒன்று தான் என்ன செலக்ட் பண்ண விடுது. ஆனால் செக் பாக்ஸில் மல்டிபிள் செலெக்ஷன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணால் கம்பல்சரி ஏதாவது ஒன்று தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஆனால் செக் பாக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மல்டிபிள் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண இன்புட் ரேடியோ பாக்ஸ் போவோம். அங்கே பாருங்கள், நான் டூப்ளிகேட்ஸ் கிரியேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதில் 2 ரேடியோ பட்டனுமே என்னால் கிளிக் பண்ண முடியுது. இது எதனால் அப்படின்னா இது அவுட் சைட் ஆஃப் ஃபார்ம் நான் யூஸ் பண்ணியிருக்கனால. இப்போ இன்சைட் ஆஃப் ஃபார்மில் இருக்கக்கூடிய 2 ரேடியோ பட்டனையும் நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஏதாவது ஒன்று தான் என்ன செலக்ட் பண்ண விடுது, இன்னொன்று செலக்ட் பண்ண முடியாது. 2த்தில் ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். அப்போ ரேடியோ பட்டன் வந்து நம்ம ஏதாவது 2த்தில் ஒரு ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணோன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். செக் பாக்ஸ் வந்து மல்டிபிள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணோன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோடு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம சிமாட்டிக் எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு சில டேக்ஸை நம்ம சிமாட்டிக் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட கோடை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான். இப்போ வந்து நான் ஹெட் செக்ஷனில் ஒரு சில கோடு ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹெட்டர் அப்படின்ற ஒரு சிமாட்டிக் எலமெண்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஹெட்டர் அப்படின்ற ஒரு சிமாட்டிக் எலமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே H1 டேக் கொடுத்துக்கிறேன். H1 டேக்கில் அதுக்கு தேவைப்படுற கண்டென்ட் வெல்கம் டு மை ப்ராஜெக்ட். அடுத்து பேராகிராஃப் டேக் கொடுத்துக்கிறேன். பேராகிராஃப் டேக்கில் ஐ எம் ஏ வெப் டெவலப்பர் அண்டு டிசைனர்.
அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஹெட்டர் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹெட்டில் என்னெல்லாம் டிஸ்பிளே ஆகணும்னு நினைக்கிறேனோ அந்த வேல்யூஸ் மட்டும்தான் நான் அதில் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து nav அப்படின்ற ஒரு சிமாட்டிக் எலமெண்ட்டை பார்க்கலாம். இந்த navன்ற சிமாட்டிக் எலமெண்ட் எதுக்காக அப்படின்னா நம்ம லிங்க்ஸாக யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே இந்த navல தான் நான் கொடுப்போம். ஏன்னா ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நம்ம நேவிகேட் ஆகி போகணும் இல்லைங்களா, அந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாமே navன்ற ஒரு செக்ஷனுக்குள்ளே நம்ம கொடுக்கலாம். அதே போல் செக்ஷன் அப்படின்னு ஒரு சிமாட்டிக் எலமெண்ட் இருக்குது. அந்த சிமாட்டிக் எலமெண்ட்டுக்குள்ளே டிவ்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு டிவ் இல்லை மல்டிபிள் டிவ்ஸும் இதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செக்ஷனாக பிரிக்கிறதுக்கு பயன்படக்கூடியது தான் இந்த சிமாட்டிக் எலமெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் செக்ஷன் டிவ்க்குள்ளே ஒரு யூஎல் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த டிவ்வில் அடுத்த செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எதுக்காக நம்ம சிமாட்டிக் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் செக்ஷன் வந்து என்ன டைப் ஆஃப் கோடை வந்து கேரி பண்ணுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இது நம்மளோட டெவலப்பர் ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான். இது வந்து நம்மளோட கோடில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண போகிறது இல்லை. அடுத்து வந்து நம்ம டேபிள்ஸ் பார்க்கலாங்க. டேபிளுக்கும் ஹெட்டர் டேக் வந்து டேபிள் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ள டிஆர்ன்றது ஒன்றும் இல்லைங்க, டேபிள் ரோ. நம்ம வந்து டேபிள்னாவே ரோஸ் அண்ட் காலம்ஸாக காட்டுன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரோவில் என்னெல்லாம் வேல்யூ காட்டணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டிஆரில் கொடுக்க போகிறேன். இதில் வந்து டிஹெச் அப்படின்றது ஒன்றும் இல்லை, டேபிள் ஹெட். இது எல்லாமே ஹெட் செக்ஷனோட கண்டென்ட் அப்படின்றனால டிஹெச் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் வந்து 2 ஹெட்டிங் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இன்னொரு டிஆர் ஆட் பண்ணிக்கிறேன், டேபிள் ரோ. இதில் டிடி அப்படின்றது டேபிள் டேட்டா. இப்போ இந்த ஹெட்டிங்க்கு என்ன டைப் ஆஃப் டேட்டா வேணும் அப்படின்றது நான் இந்த ரோவில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஒரு டேட்டா தான் ஆட் பண்ணுமான்னா கிடையாதுங்க. நம்ம அந்த டிஆர் ஃபுல்லாகவே காப்பி பண்ணி மல்டிபிள் டைம்ஸ் பேஸ்ட் பண்ணாலும் அது வந்து 3 ரோவாக ஃபார்ம் பண்ணி நமக்கு 3 டேட்டாவாக டிஸ்பிளே பண்ணுது. இங்கே பாருங்கள், நம்ம டிஹெச்சில் கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து போல்டாக தெரியுது இல்லைங்களா. இது வந்து டேபிள் ஹெட் அப்படின்னு நம்ம கொடுத்தனால இந்த கண்டென்ட் மட்டும் நமக்கு போல்டாக தெரியுது. டேபிள் டேட்டா எல்லாமே நமக்கு போல்டு இல்லாமல் டிஸ்பிளே ஆகுது. இப்போ பாருங்கள், நம்ம டேபிளில் எந்த ஒரு பார்டருமே இல்லாமல் டிஸ்பிளே ஆகுதுங்க. டிஃபால்ட்டாகவே நம்ம டேபிள் எந்த ஒரு பார்டருமே இல்லாமல் தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ இதுக்கு நம்ம பார்டர் தேவைப்படும் அப்படின்னா நம்ம டேபிள்ன்ற ஓப்பன் டேக்குள்ளே போய் பார்டர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணி 1 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து பார்டர் ஜென்ரேட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து நான் செல் பேடிங் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறேன். அந்த செல் பேடிங்கில் நான் 10ன்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், நமக்கு சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இது என்ன அப்படின்னா நம்மளோட ஒரு செல்லுக்கான பேடிங் வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா டிஃபால்ட் சைஸ் இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா சைஸ் வந்து இதில் ஆட் பண்ணி நம்மளோட டேபிள் சைஸை வந்து பெருசு பண்ணியிருக்கோம். அடுத்த ஆட்ரிபியூட் என்ன அப்படின்னா வித். இந்த வித்தில் 50% அப்படின்னு நான் வேல்யூ கொடுக்குறேன். இது என்ன அப்படின்னா என்னோட டிஸ்பிளே சைஸ்லேருந்து 50% ஆஃப் டிஸ்பிளே சைஸை வந்து இது ஆக்குபை பண்ணும். இதே 100% அப்படின்னு கொடுத்தோன்னா இங்கே பாருங்கள், ஃபுல் ஸ்க்ரீனும் எனக்கு ஆக்குபை பண்ணிடுச்சு. நான் திரும்ப 15 மாற்றிக்கிறேன். அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து ஹைட். இதுக்கான ஹைட் இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து 200 பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பாருங்கள், நமக்கு ஹைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அலைன் சென்டர் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பேஜில் அது சென்டர் அலைன் ஆகிடும். இப்போ நம்ம டேபிளோட ஹெட்டர் கலர் மாற்ற முடியுமானா அதுவும் மாற்றலாம். அதுக்கு ஒரு சில ஆட்ரிபியூட்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், நான் டிஹெச்சோட ஓப்பன் டேக்கில் போயிட்டு ஸ்டைலுன்னு ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் ஒரு கலர் கோடையும் நம்ம கொடுத்துக்கலாம். அதோட ஃபாண்ட் கலர் நான் கொடுக்க போகிறேன். ஃபாண்ட் கலர் வந்து ஒயிட். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளுக்கு அந்த க்ரீன் கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து அதே அடுத்த ஹெட்டுக்கும் நான் காப்பி பண்ணோம் அப்படின்னா காப்பி பண்ணி நான் அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பக்காவாக ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்மளோட ஸ்டைல்ஸ் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேகுக்கும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நம்ம இப்படி நம்ம கொடுக்காம நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அந்த கிளாஸுக்கு வேல்யூஸ் எல்லாம் செட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கிளாஸை வந்து எல்லாத்துக்குமே பாஸ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து HTMLோட பேசிக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்த்தது வச்சு நம்ம சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். நான் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பையும் ஒன்று எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் இதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா Shift 1 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வரும். நீங்கள் அது வந்தவொடனே டேப் கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த பாய்லர் பிளேட் கோட் வந்து ஓப்பன் ஆகிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து HTML
HTML5 அப்படின்னு நீங்கள் கொடுத்தாலும் அதே சேம் பாய்லர் பிளேட் கோடு வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ இதில் வந்து எட்டில் மெட்டா டேக்னு 2 டேக் வந்து டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகிருக்கு இல்லைங்களா. இது எதுக்கு அப்படின்னா, இப்போ மெட்டான்றது என்ன அப்படின்னா ஒரு மெட்டடேட்டா. அந்த மெட்டடேட்டான்றது என்ன அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் எதை பற்றினது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மெட்டாவில் கொடுப்போம். சார் செட்ன்றது கேரக்டர் செட். இந்த கேரக்டர் செட் வந்து UTF-8 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த கேரக்டர் செட் எதுக்கு UTF-8ன்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இது வந்து உலகம் ஃபுல்லாகவே யூனிஃபைடாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். இந்த UTF-8ஓட அப்ரிவேஷன் என்னென்னா UCS ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மெட் 8 அப்படின்னா வேர்ல்டு வைடாகவே நம்ம இந்த ஃபார்மெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த கன்ஃபியூஷன்ஸுமே வராது அப்படின்றது தான். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி எப்படின்னா வேறு காண்டினென்ட்டில் வேறு ஃபார்மெட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஒரு காண்டினென்ட் விட்டு அனதர் காண்டினென்ட்டுக்கு இந்த ஃபைலை சென்ட் பண்ணுறப்ப ஒரு சில விஷயம் வந்து அவங்களுக்கு புரியாமல் இருந்தது. இப்போ இந்த மாதிரி வந்து புரியாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இது காமனாக க்ரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த UTF-8. நெக்ஸ்ட் வந்து மெட்டா வியூபோர்ட் கண்டென்ட் வந்து டிவைஸ் வித் அப்படின்னு கொடுத்துருக்குறது. இப்போ நம்மளோட கண்டென்ட் வந்து எந்த வித்தாக இருந்தாலுமே இது வந்து அந்த டிவைஸ் வித்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும் அப்படின்ற ஒரு டீட்டெயில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அப்படின்னா என்ன டிவைஸ் அப்படின்னா நம்ம மொபைல்லையும் நம்மளோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், நம்மளோட லேப்டாப்லேயும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், இல்லை ஒரு டேப்ல ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் பார்க்கலாம். இப்போ எல்லா டிவைஸுமே வந்து டிஃப்ரெண்ட் விண்டோ சைஸ் டிவைஸ் வித் வந்து இருக்கும். இப்போ இந்த எல்லா டிவைஸ் வித்துக்கும் ஏற்ற மாதிரி இது அட்ஜஸ்ட் ஆகிக்கும் அப்படின்ற சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த மெட்டா டேக்ல இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து டைட்டில். நம்ம டைட்டில் ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய நம்மளோட வெப்சைட்டுக்கு நம்ம வெப்சைட்டோட டேபுக்கு நம்ம ஓனாக ஒரு நேம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த டைட்டில் டேக் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ண முடியும். இதில் பாருங்கள், நான் கொடுக்க போகிறேன் மை பர்சனல் போர்ட்ஃபோலியோ அப்படின்ற நேம் வந்து நான் கொடுத்துருக்குறேன். அந்த நேம் கொடுத்தோன்னே பாருங்கள் நம்மளோட டைட்டிலில் அந்த வேல்யூ நம்மளோட டேபோட டைட்டிலில் அந்த வேல்யூ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து நமக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே நம்ம பாடி செக்ஷனில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு சிமேட்டிக் எலமெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த சிமேட்டிக் எலமெண்ட் வந்து ஹெட்டர். இந்த சிமேட்டிக் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ். இது வந்து நார்மல் டிவ் மாதிரி தான் ஒர்க் ஆகும். நம்ம எதுக்காக ஹெட்டர் அப்படின்ற ஒரு சிமேட்டிக் எலமெண்ட் பர்டிகுலராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் கோட் வந்து ஹெட் செக்ஷனாக குறிப்பிடுது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம ஹெட்டர் அப்படின்ற ஒரு சிமேட்டிக் எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே நான் ஒரு H1 டேக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த H1 டேக்கு தேவையான ஒரு கண்டென்ட் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். வெல்கம் டு மை போர்ட்ஃபோலியோ. அடுத்து ஒரு பேராகிராஃப் டேக் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளேயும் ஒரு சில கண்டென்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சேவ் பண்ணதும் நம்மளோட அவுட்புட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த ஹெட்டர் செக்ஷனுக்கு நான் சில ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை எங்கே ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளோட ஹெட் செக்ஷனுக்குள்ளே நான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய டேக் தான் வந்து ஸ்டைல். இது என்ன டைப் ஆஃப் ஸ்டைல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து இன்டர்னல் ஸ்டைல். இன்டர்னல் ஸ்டைல் அப்படின்றது நம்ம HTML ஃபைலுக்குள்ளேயே நம்ம ஒரு ஸ்டைல் டிக்ளேர் பண்ணுறது வந்து இன்டர்னல் ஸ்டைல். நம்ம ஒரு டேக்குள்ளேயே டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அது இன்லைன் ஸ்டைல். நம்ம ஒரு ஸ்டைலை வந்து வெளியே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி நம்ம அதை HTMLோட லிங்க் பண்ணுறோம் அப்படின்னா அது எக்ஸ்டர்னல் ஸ்டைல். நான் இப்போ கிரியேட் பண்ண போகிறது இன்டர்னல் ஸ்டைல். இப்போ ஸ்டைலுக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு என்டையர் பாடி செக்ஷனுக்கும் ஒரு சில ஸ்டைல்ஸ் வந்து கொடுத்துட்றேன். அதுக்கு வந்து நான் பாடின்ற ஒரு எலமெண்ட்டை டைரெக்டாகவே என்னால் அதோட டேக் நேம் வச்சு கால் பண்ணிக்க முடியும். அதுக்குள்ளே நான் தேவையான ஸ்டைல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபாண்ட் ஃபேமிலி ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஏரியல் ஃபாண்ட் எனக்கு தேவை அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து லைன் ஹைட் ஆட் பண்ணிக்கிறேன். லைன் ஹைட் வந்து 1.6. நெக்ஸ்ட் வந்து பேடிங் 0. நெக்ஸ்ட் வந்து மார்ஜின் 0 ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து அதுக்கான பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் கலர் வரும், பியூர் ஒயிட். இப்போ நான் வந்து பாடிக்கான ஸ்டைல்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஹெட்டர் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் டேகுக்காக நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நான் அந்த டேக் நேம் வச்சே கால் பண்ணியிருக்கேன். நான் அதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் வந்து #333. இது வந்து டார்க் கிரே கலர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அடுத்து வந்து கலர் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா #FFF. இது வந்து ஒயிட் கலர்
நெக்ஸ்ட் வந்து பேடிங் வந்து 20 px கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் அலைன் எப்படி அலைன் ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் சேவ் பண்ணுறேன். பாருங்கள் நம்ம சேஞ்சஸ் வந்து பக்காவாக ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஹெட்டர் செக்ஷனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற H1க்கும் நான் வந்து ஒரு சில ஸ்டைல் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதனால் ஹெட்டர் ஆஃப் H1 இது என்ன அப்படின்னா ஹெட்டர் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு H1க்கு தான் இது ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்ற நான் பர்டிகுலராகவே மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் மார்ஜின் வந்து 0 கொடுத்துக்கிறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லாத இந்த டாப் மார்ஜின் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேவ் பார் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இந்த நேவ் பார் அப்படின்றது என்ன அப்படின்னா இது ஒன் ஆஃப் தி சிமெட்டிக் எலமெண்ட்ஸ் தான். இந்த நேவுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் கொடுப்போம் அப்படின்னா நம்ம வந்து லிங்க்ஸ் எல்லாமே கொடுப்போம், ஹைப்பர் லிங்க்ஸ். இந்த ஹைப்பர் லிங்க்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பேஜ்லேருந்து நம்ம வேற ஒரு பேஜுக்கு நேவிகேட் ஆகி போகலாம். இல்லை நம்ம பேஜுக்குள்ளேயே ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ணி போகணுன்னாலும் இந்த ஹைப்பர் லிங்க்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு லிஸ்ட் ஐட்டம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லிஸ்ட் ஐட்டம்குள்ளே தான் நான் வந்து ஹைப்பர் லிங்க் ஆட் பண்ண போகிறேன். நம்ம ஹைப்பர் லிங்க் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஆங்கர் டேக் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஆங்கர் டேக்குள்ளே நம்ம href ஆட்ரிபியூட்டுக்குள்ளே வேல்யூ கொடுத்தா மட்டும்தான் அது வந்து சேஞ்ச் ஆகி போகும். இப்போ நான் வந்து இந்த இடத்துல அபவுட் அப்படின்னு லிங்க் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நேம் வந்து அபவுட் மீ அப்படின்னு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதே போல் நான் இன்னும் 3 ஹைப்பர் லிங்க்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க போகிறேன். செகண்ட் ஹைப்பர் லிங்க் வந்து ஸ்கில்ஸ், தேர்ட் ஹைப்பர் லிங்க் வந்து ப்ராஜெக்ட்ஸ், ஃபோர்த் ஹைப்பர் லிங்க் வந்து கான்டாக்ட். இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சேவ் பண்ண உடனே பாருங்கள் என்ன ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளோட அன்ஆர்டர் லிஸ்ட்டோட ஸ்டைல்ஸு அண்டு ஆங்கர் டேக்கோட ஸ்டைல்ஸோட நம்மளோட கண்டென்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அன்ஆர்டர் லிஸ்ட்டோட ஸ்டைல் வந்து டாட்டு, ஆங்கர் லிங்கோட டிஃபால்ட் ஸ்டைல் வந்து டெக்ஸ்ட் ப்ளூ கலரும் அண்டர்லைனும் வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு அந்த ஸ்டைல்ஸ் வந்து தேவையில்லை. நான் வந்து ஸ்டைல்ஸ் வந்து இப்போ மாற்ற போகிறேன். அந்த ஸ்டைல்ஸ் எங்கே ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளோட ஹெட் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்டைல் டேகுக்குள்ளே நான் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நேவ் பார்க்குள்ளே இருக்கக்கூடிய பர்டிகுலர் யூஎலுக்கு தான் சேஞ்சஸ் ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்ட்டு நான் மென்ஷன் பண்ணுறதுனால அது ரெண்டையும் நான் வந்து அந்த டேக் நேம் வச்சு நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். இதில் வந்து லிஸ்ட் ஸ்டைல் நமக்கு தேவையில்லை. அதனால் நான் லிஸ்ட் ஸ்டைல் நன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நமக்கு வந்து பேடிங் வந்து 0 அண்டு டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டராக இருக்கணும். அண்ட் பேக்ரவுண்ட் வந்து #444 கொடுக்குறேன். டார்க் கிரே கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். சேவ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் நம்ம சேஞ்சஸ் வந்து பக்காவாக ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஆனாலும் இதில் என்ன அப்படின்னா யூஎலுக்கான ஸ்டைல் மட்டும்தான் ரிமூவ் ஆயிருக்கோ தவிர நம்மளுக்கு ஆங்கர் லிங்கோட ஸ்டைல்ஸ் வந்து அப்படியே இருக்குது. இப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். நான் திரும்ப nav UL LI A அப்படின்னு கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணிவிட்டு அதோட கலர் நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். கலர் வந்து #FFF ஒயிட் கலர் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன், நமக்கு எந்த டெக்கரேஷனும் தேவையில்லை, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து அந்த ஆங்கர் லிங்க் மேலே அவர் பண்ணுறப்ப, அவர் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, மவுஸ் ஓவர் பண்ணுறப்ப எனக்கு என்ன டைப் ஆஃப் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் தேவை அப்படின்றத அடுத்து கொடுக்க போகிறேன். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன், நான் வந்து அந்த ஆங்கர் லிங்க் கண்டென்ட் மேலே மவுஸ் ஓவர் பண்ணுறப்ப எனக்கு அண்டர்லைனாக காட்டணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதை பாருங்கள் எல்லாமே ஒயிட் கலரில் மாறிடுச்சு. இப்போ நான் வந்து மவுஸ் ஓவர் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் கான்டாக்ட் மேலே, இங்கே பாருங்கள் கான்டாக்ட் கீழே அண்டர்லைன், ப்ராஜெக்ட்ஸ் கீழே அண்டர்லைன், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அண்டர்லைன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து இந்த லிங்க்ஸை வந்து நம்ம ஹரிசாண்டலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா nav UL அண்டு லிஸ்ட் ஐட்டம் கால் பண்ணிவிட்டு அதோட டிஸ்பிளே வந்து நான் மாற்றிக்கிறேன். டிஸ்பிளே வந்து இன்லைன் அண்டு மார்ஜின் ரைட் வந்து 20 px கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இன்லைன் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளோட HTML எலமெண்ட்ஸில் 2 டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்த்தோம், இன்லைன் எலமெண்ட் அண்டு பிளாக் லெவல் எலமெண்ட். இப்போ இன்லைன் எலமெண்ட் அப்படின்றது என்னென்னா
நம்மளுக்கு அந்த எலமெண்ட் வந்து எல்லாமே ஒரே லைன்லேயே வேல்யூஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணும். அதுதான் இன்லைன் எலமெண்ட். அதே போல தான் எனக்கு அந்த லிஸ்ட் ஐட்டம் எல்லாமே ஒரே லைனில் டிஸ்ப்ளே பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இதோட டிஸ்ப்ளேவை வந்து நான் இன்லைன் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்து நான் மாற்றிருக்கிறேன். இப்போ பாருங்க நம்மளோட அவுட்புட் வந்து பக்காவாக வந்துடுச்சு. அடுத்த செக்ஷன் வந்து எபோட் அப்படின்னு ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து செக்ஷன் அப்படின்ற ஒரு சிமெட்டிக் எலமெண்ட்டை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து ஐடி கொடுத்துக்கிறேன். ஐடி வந்து எபோட். அதுக்குள்ள S2 ஆட் பண்ணிக்கிறேன். S2 வந்து எபோட் மீ. அப்புறம் அதுக்கு இமேஜ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த இமேஜோட எஸ்ஆர்சி என்ன அப்படின்னா சோர்ஸ். அது அந்த சோர்ஸ் எங்கே? லோக்கல் சோர்ஸ். லோக்கல் சோர்ஸ் எப்பயுமே நம்ம ரிலேட்டிவ் பாத் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லோக்கல் சோர்ஸை நீங்கள் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்லாஷ் வச்சு அக்சஸ் பண்ணலாம். நான் இமேஜஸில் ஒரு இமேஜ் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்ட் அப்படின்றது என்னென்னா நம்ம இமேஜுக்கான ஆல்டர்னேட் நேம். நான் இதுக்கான நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நம்ம இமேஜ் வந்து சூப்பராக ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இமேஜுக்குள்ள இன்னொரு கண்டென்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். அது வந்து பி டேக்ல கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த செக்ஷனுக்கும் ஒரு சில சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாற்றணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து என்னோட ஸ்டைல் டேக்குள்ளே போய்க்கிறேன். ஸ்டைல் டேக்ல நான் அந்த செக்ஷனையே நான் வந்து இங்கே கால் பண்ணிக்கிறேன். செக்ஷன் கால் பண்ணிவிட்டு அந்த செக்ஷனுக்கான ஒரு சில சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்க போகிறேன். பேடிங் வந்து 20 px. அடுத்து மார்ஜின் வந்து 20 px. அடுத்து பேக்ரவுண்ட் #FFF அண்ட் பார்டர் ரேடியஸ் 5 px கொடுத்து நான் இப்போ சேவ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ அடுத்து வந்து செக்ஷனோட S2க்கும் நான் ஒரு சில சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். செக்ஷன் S2ல மார்ஜின் டாப் 0 அப்படின்னு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன அப்படின்னா எனக்கு இந்த இமேஜ் இந்த மாதிரி தெரிய வேண்டாம். எனக்கு இந்த இமேஜோட ப்ராப்பர்ட்டிஸ் மாற்றணும்னு நினைக்கிறேன். இப்போ அதை எப்படி மாற்றணும் அப்படின்னா இப்போ இந்த இமேஜுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து ப்ரொஃபைல் -imgன்னு ஆட் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிளாஸ் நேமை நான் வந்து இந்த ஸ்டைல் டேக்குள்ளே நான் கால் பண்ணி அதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். இப்போ கிளாஸ் எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா டாட் வச்சு தான் அக்சஸ் பண்ணணும். டாட் ப்ரொஃபைல் -imgன்னு கொடுத்துட்டு அதுக்கான வித்து கொடுத்துக்கிறேன். ஏன்னா வித்து நமக்கு வந்து பெருசாக இருக்குது. நீங்கள் வித்து கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஹைட்டையும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ நம்ம இமேஜஸ் பொறுத்த வரைக்கும் வித்து மட்டும் கொடுத்தாலே போதும், ஹைட்டும் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அடுத்து பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து 50% ஆஃப் பார்டர் ரேடியஸ் தேவைப்படும். அடுத்து வந்து ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி எதுக்கு அப்படின்னா இந்த இமேஜ் வந்து லெஃப்ட் தெரியணுமா ரைட்டு தெரியணுமான்னு நம்ம மென்ஷன் பண்ணுறது தான். நான் லெஃப்ட் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து மார்ஜின் ரைட் வந்து 20 px கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம சேவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நம்ம அவுட்புட் வந்து சூப்பராக ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. அடுத்த செக்ஷன் வந்து நான் ஸ்கில்ஸ் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கும் நான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய டேக் வந்து செக்ஷன் தான், ஒரு சிமெட்டிக் டேக். இதுக்கு இந்த சிமெட்டிக் டேக்கும் நான் ஒரு ஐடி கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் இதில் ஃபுல்லாகவே ஸ்கில்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதனால் இதுக்கான ஐடியை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இந்த ஐடியில் நான் S2 ஆட் பண்ணிக்கிறேன். S2ல ஸ்கில்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த செக்ஷனுக்கும் S2க்கும் நான் ஆல்ரெடி சில ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே இதில் டிஃபால்ட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இப்போ அடுத்து வந்து இதுக்குள்ளே நான் ஸ்கில் செட்டை வந்து ஆட் பண்ண போகிறேன். அது எப்படி ஆட் பண்ண போகிறேன்னா ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டை ஆட் பண்ண போகிறேன். நான் UL டேக் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு லிஸ்ட் ஐட்டம் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த லிஸ்ட் ஐட்டமில் நான் கண்டென்ட் கொடுத்துக்கிறேன். HTML அண்டு CSS கொடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு லிஸ்ட் ஐட்டம் ஆட் பண்ண போகிறேன். அதில் ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்த லிஸ்ட் ஐட்டமில் ரியாக்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்த லிஸ்ட் ஐட்டமில் ரெஸ்பான்சிவ் டிசைன். அடுத்த லிஸ்ட் ஐட்டமில் வெர்ஷன் கண்ட்ரோல்.
கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் என்னோட ஸ்கில்ஸ் எல்லாமே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு அவுட்புட் சரியாக வரல இல்லைங்களா? அந்த அவுட்புட் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம ஒரு சில சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆட் பண்ணணும். இப்போ அதுக்கான சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு. இப்போ நான் வந்து ஸ்டைல் செக்ஷனுக்குள்ளே போய் ஒரு யூஎலோட ஸ்டைல்ஸ் வந்து மாற்ற போகிறேன். நான் யூஎல்ட்டு டைரெக்டாகவே அந்த டேக் அக்சஸ் பண்ணுறேன். அக்சஸ் பண்ணிவிட்டு அதோட லிஸ்ட் ஸ்டைல் டைப் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் ஸ்டைல் டைப் ஆல்ரெடி வந்து டிஸ்காக தான் இருக்குது. அதை நான் வந்து சர்க்கிள் அப்படின்னு மாற்றிக்கிறேன். அதுக்கு வந்து மார்ஜின் லெஃப்ட் ஆட் பண்ணிக்கிறேன். மார்ஜின் லெஃப்ட் வந்து 150 px வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் சேவ் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாமே அலைன் ஆகிட்டு நம்மளுக்கு சூப்பராக டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து அடுத்த செக்ஷன் ஆட் பண்ண போகிறேன். அடுத்த செக்ஷன் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ். அதுக்கும் வந்து செக்ஷன் அப்படின்ற அந்த சிமெட்டிக் டேக் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த செக்ஷனுக்கு நான் ஐடி கொடுத்துக்கிறேன். ஐடி ஈக்குவல் டு ப்ராஜெக்ட்ஸ். ஐடி கொடுத்துட்டு உள்ளே வந்து நான் S2 ஆட் பண்ணிக்கிறேன். S2ல மை ப்ராஜெக்ட்ஸ் நான் சேவ் பண்ண உடனே ஆல்ரெடி நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கூடிய ஸ்டைல் வந்து இதுக்கு அப்ளை ஆகிடும். பாருங்கள் சூப்பராக அப்ளை ஆகிடுச்சு. அடுத்து இந்த ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே என்னோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து லிஸ்ட் பண்ண போகிறேன். அது எப்படி லிஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி லிஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து டேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு டேபிள் டேக் யூஸ் பண்ணுறேன். டேபிள் அதுக்குள்ளே டிஎட்டும் வந்து ஒன் டைப் ஆஃப் சிமாட்டிக் எலமெண்ட் தான். இது வந்து ஜஸ்ட் இது ஹெட் செக்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான். மற்றபடி எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் இது கிடையாது. இப்போ டிஎட்ல டிஆர் யூஸ் பண்ணிக்கிறேன். டிஆர்ன்றது டேபிள் ரோ. இந்த டேபிள் ரோக்குள்ளே நான் டேபிள் ஹெட் கொடுத்துக்கிறேன். டிஹெச்ல நான் ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன் ப்ராஜெக்ட். அடுத்து ஒரு டிஹெச்ல அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு டிஹெச்ல டெக்னாலஜிஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் டேபிள் ஹெட் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கான டேட்டாஸ் கிரியேட் பண்ண இல்லையா, அது வந்து டிபாடி அப்படின்ட்டு இன்னொரு சிமாட்டிக் டேக் இருக்குது. அந்த டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுலேயும் நம்ம டேபிள் ரோவாக டிஸ்பிளே பண்ணிட்டு அதில் டேபிள் டேட்டாவாக இதை டிஸ்பிளே பண்ண போகிறோம். இப்போ டேபிள் டேட்டாவில் நான் ஒரு ஐஎம்ஜி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே காலம்கே நம்ம மல்டிபிள் டேட்டாஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து இமேஜஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இமேஜில் நான் வந்து இமேஜை எம்டியை விட்டுறேன். அடுத்து வந்து பிடேக் ஆட் பண்ணிக்கிறேன். பிடேக்கில் இது என் ப்ராஜெக்ட்டுக்கு நேவிகேட் ஆகக்கூடிய லிங்க் அப்படின்றனால நான் வந்து ஆங்கர் லிங்க் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அதுலேயும் எதுவும் இல்லை, அதனால் நான் எம்டியை விட்டுட்டு ப்ராஜெக்ட் 1 அப்படின்னு க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள் நம்மளோட அவுட்புட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ப்ராஜெக்ட் 1ன்றது அந்த ஆங்கர் லிங்கோட டிஃபால்ட் ஸ்டைல் க்ரியேட் ஆகி நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ அடுத்த டேட்டாவும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து டிடியில் ரெஸ்பான்சிவ் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் அப்படின்னு ஆட் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு டிடி ஆட் பண்ணிக்கிறேன். அதில் HTML, CSS, JavaScript இது மூணையும் ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நம்ம வந்து பக்காவாக நம்மளோட அவுட்புட் வந்து இங்கே ஷோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என்ன நம்மளுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ்டாகவும் நியர்பையாகவும் அந்த அவுட்புட் காட்டுறதுனால நம்ம இதுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டைல்ஸ் கொடுத்து இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து மேலே ஸ்க்ரால் பண்ணி போய் நம்மளோட ஹெட் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்டைல் டேக்குள்ளே நான் டேபிள் அப்படின்ற மெயின் டேக்கே கால் பண்ணி அதுக்கான வித்தை நான் வந்து கொடுத்துக்கிறேன். வித்து வந்து 100% என்னோடய பேஜ் ஃபுல்லாகவும் அந்த டேபிள் காட்டணும் அப்படின்றது. இதில் வந்து பார்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பார்டர் வந்து இதில் வந்து பார்டர் கொலாப்ஸ் கொடுத்துக்கிறேன். மார்ஜின் டாப் வந்து 20 px கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து டேபிளுக்கு எல்லாமே அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து டேபிளுக்குள்ளே இருக்கக்கூடிய டேக் வந்து அப்ளை பண்ணோன்னா டேபிள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஹெச், அடுத்து டேபிள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிடி. இப்போ இந்த ரெண்டுக்குமே ஒரே டைப் ஆஃப் சிஎஸ்எஸ் ஆட் பண்ண போகிறதால ரெண்டுமே ஒரே லைன்லேயே நான் கால் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பேடிங் 10 px ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து பார்டர் ஆட் பண்ண போகிறேன். பார்டர் 1 px சாலிட் ஒயிட் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து நம்ம அந்த டேபிள் இமேஜுக்கு ஒரு ஸ்டைல் ஆட் பண்ணிக்கலாம். வித் வந்து 100 px, ஹைட் வந்து ஆட்டோ
அப்படின்னு கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்மளோட டேபிள் வந்து சூப்பராக க்ரியேட் ஆகிடுச்சுங்க. இதில் வந்து இந்த பார்டர் கொலாப்ஸ் அப்படின்றது என்னன்னு கேட்குறீங்களா? இப்போ நம்ம வந்து பார்டர் மட்டும் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்ப்போமா? இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு எப்படி அவுட்புட் வருது. ஒரு ரெக்டாங்கிளாக நமக்கு வந்து அவுட்புட் வருது. இந்த மாதிரி வராமல் நமக்கு ப்ராப்பர் டேபிளாக வரணுன்றனால தான் இந்த பார்டர் கொலாப்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் பழையபடி நமக்கு சிங்கிள் லைனே வந்து இதில் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எத்தனை செக்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம்னா அபவுட் மீ க்ரியேட் பண்ணிட்டோம், ஸ்கில்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம், ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து கான்டாக்ட் க்ரியேட் பண்ணலாம். கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். அதே சேம் செக்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செக்ஷனுக்கு ஐடி கொடுத்துக்கலாம். ஐடி ஈக்குவல் டு கான்டாக்ட். அதில் S2 கொடுத்துக்கலாம். S2ல கான்டாக்ட் மீ அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. பாருங்க அதோட டிஃபால்ட் ஸ்டைல்ஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்க ஸ்டைல் வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அதுக்குள்ள ஒரு ஃபார்ம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு யூசர் வந்து அவங்களோட நேம் அண்ட் அட்ரஸ் வந்து நமக்கு அனுப்பணும் இல்லையா? அதனால நான் ஒரு ஃபார்ம் மூலிமா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்றனால ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் ஒரு லேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த லேபிள் வந்து ஃபார்ம் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த லேபிள் வந்து நம்ம ஃபார்மை தவிர எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். இந்த லேபிள் வந்து நேம் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து இன்புட். ஏன்னா நம்ம இன்புட் பாக்ஸில் தானே நம்ம வாங்க போகிறோம். அதனால் இன்புட் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நேம் வேணாலும் சேம் நேம் கொடுத்துக்கலாம், ஐடி வேணாலும் நேம் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஐடி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு எலமெண்ட்டை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம ஐடின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதில் எக்ஸ்ட்ரா ஆட்ரிபியூட் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெக்வயர்டு. இந்த ரெக்வயர்டு எதுக்கு அப்படின்னு நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் ஒரு லேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த லேபிளில் நம்ம என்ன வாங்கலாம் அப்படின்னா இமெயிலில் இன்புட் டைப்பும் வந்து இமெயில் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நேம்ஸ் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம், இமெயில் சேம். அடுத்து வந்து ஒரு லேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த லேபிளில் வந்து மெசேஜ், அவங்க என்ன மெசேஜ் நமக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அது இந்த மெசேஜ் பாக்ஸில் டைப் பண்ணி நமக்கு சென்ட் பண்ணால் போதும். இதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறது வந்து டெக்ஸ்ட் ஏரியா. இந்த டெக்ஸ்ட் ஏரியா எதுக்கு அப்படின்னா ஒரு யூசர் வந்து மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் மெசேஜ் அனுப்பலாம் அப்படின்னா அது டெக்ஸ்ட் ஏரியா மூலயமா டைப் பண்ணி அனுப்பலாம் ஈஸியாக. இதுலேயும் வந்து நான் அந்த ரெக்வயர்டு அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கிறேன். இமெயிலையும் நான் ரெக்வயர்டு அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம அவுட்புட் பார்த்தா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஃபார்ம் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு இன்லைன் எலமெண்ட் அப்படின்றனால எல்லாமே நமக்கு சிங்கிள் ரோவாக வந்திருக்கு. நமக்கு இந்த மாதிரி காட்டணும் அப்படின்னா யூசருக்கு நல்லா இருக்காது. அதனால் நம்ம ஒரு சில சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபார்மோட ஸ்டைல்ஸை மாற்றலாம். இதுக்கு வந்து நம்ம மேலே ஸ்க்ரால் பண்ணி நம்ம ஹெட் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்டைல் டேக்குள்ளே போயிட்டு ஃபார்ம்ன்ற டேகை அதோட நேம் வச்சு நான் கால் பண்ணியிருக்கேன். அந்த ஃபார்ம் டேகுக்குள்ளே இருக்கக்கூடிய லேபிளையும் நான் நேம் வச்சு கால் பண்ணியிருக்கேன். இதுக்கான ப்ராப்பர்ட்டி என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா அலைன் செல்ஃப் வந்து சென்டர். எனக்கு வந்து இது சென்டராக அலைனாக இருக்கணும். அடுத்து வந்து ஃபார்ம் இன்புட்டுக்கும் நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபார்ம் இன்புட், ஃபார்ம் டெக்ஸ்ட் ஏரியா ரெண்டுத்துக்குமே ஒரே சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். அதனால் ரெண்டுமே ஒரே லைன்லேயே கொடுத்துருக்கேன். வித் வந்து 100% இருக்கணும். பேடிங் வந்து 10px இருக்கணும். அடுத்து பார்டர் வந்து 1px சாலிட் ட்ரிபிள் ஒயிட். அடுத்து வந்து பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்கலாம். பார்டர் ரேடியஸ் வந்து 5px. இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணது பாருங்கள் நம்மளுக்கு நேம், இமெயில் அண்டு மெசேஜ் வந்து பக்காவாக நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஆனால் இந்த ஃபார்மில் நம்ம சப்மிட் பட்டன் வந்து மிஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்து சப்மிட் பட்டனும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார்ம் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்ட அப்புறம் அதை சப்மிட் பண்ணோம் இல்லைங்களா? அதுக்கு வந்து ஒரு சப்மிட் பட்டன் தேவை. நான் வந்து பட்டன்ற டேக் யூஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதோட டைப் வந்து என்ன கொடுப்போம் அப்படின்னா சப்மிட் கொடுத்தாச்சு. இதில் பட்டனோட நேம் வந்து சென்ட் மெசேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் பண்ணலாம். பாருங்கள் சென்ட் மெசேஜ்ன்றது டிஃபால்ட் ஸ்டைலிங்கோடு வந்திருக்கு. நமக்கு இந்த டிஃபால்ட் ஸ்டைலிங் தேவையில்லை. நம்ம இந்த பட்டனுக்கும் ஒரு சில ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணி அதையும்
நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். மேலே ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபார்முக்குள்ளே இருக்கக்கூடிய பட்டன் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு ஃபார்ம் கூப்பிட்டு ஃபார்ம் பட்டன் கொடுத்துட்டோம். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிரிட் காலம் வந்து ஸ்பேன் 2 கொடுத்துக்கலாம். பேடிங் வந்து 10 px. அடுத்து பேக்ரவுண்ட் வந்து #333 கிரே கலர். அடுத்து வந்து டெக்ஸ்ட் கலர் வந்து மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட் கலர் வந்து #FF ஒயிட் கலர். அடுத்து பார்டர் பட்டனோட பார்டர் கொடுத்துக்கலாம். பார்டர் நமக்கு எதுவும் தேவையில்லை, நான் கொடுத்து. அடுத்து பார்டர் ரேடியஸ் கொடுத்துப்போம் 5 px. அடுத்து கர்சர் வந்து நமக்கு பாயிண்டராக வரணும். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு முறையும் அந்த பட்டன் மேலே ஹவர் பண்ணுறப்ப எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர் காட்டணும் அப்படின்றனால அந்த ஹவர் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஹவர் ஒன்றும் இல்லைங்க, நம்ம மவுஸ் வந்து அந்த பட்டன் மேலே மூவ் பண்ணுறப்ப நமக்கு சேஞ்சஸ் காட்டணும் இல்லைங்களா, அந்த சேஞ்சஸ்க்காக தான் இந்த ஹவர் அப்படின்றது. இதோட பேக்ரவுண்டும் மாற்றிக்கிறேன் #555. இப்போ சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு பார்ப்போம் நம்மளோட அவுட்புட். பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நான் வந்து மவுஸ் ஓவர் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள் சேஞ்சஸ் நமக்கு நல்லாவே தெரியுது. டார்க் கிரேவாக இருக்கிறது லைட் கிரேவாக நம்மளுக்கு மாறுது இல்லைங்களா. இந்த சேஞ்சஸ் வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபைனலி நம்ம இன்னொரு செக்ஷன் மட்டும் ஆட் பண்ணலாம். அது வந்து ஃபூட்டர் செக்ஷன். அது கீழே வந்துட்டு அதுக்கு வந்து ஃபூட்டர் அப்படின்ற ஒரு சிமேட்டிக் எலமெண்ட்டே இருக்குது, நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபூட்டர் இல்லை பி டேக் யூஸ் பண்ணிக்கலாம். பி டேக்கில் அண்ட் COPY காப்பி. இது என்னன்னு கேட்குறீங்களா, இது வந்து என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து லெஸ்ஸர் தென் கிரேட்டர் தென் இதெல்லாமே வந்து நம்ம போட முடியாது. ஏன்னா லெஸ்ஸர் தென்னும் கிரேட்டர் தென்னும் நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக்லையும் ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து லெஸ் தென்னும் லாஸ்ட் கேரக்டர் வந்து கிரேட்டர் தென் சிம்பிளும் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இப்போ நம்மளோட HTML ப்ராஜெக்டில் இந்த மாதிரி லெஸ் தென் கிரேட்டர் தென் வேணும் அப்படின்னா நம்ம நேராக வந்து அந்த லெஸ் தென் சிம்பிள் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். பாருங்கள் அண்ட் LT செமிகாலன் கொடுத்துட்டோம் அப்படின்னா சேவ் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் நமக்கு லெஸ் தென் சிம்பிள் வந்து இங்கே பிரிண்டாக இருக்குது. அதுக்காக தான் இந்த என்டிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம இதை கிளியர் பண்ணிடலாம். இப்போ வந்து அண்டு காப்பின்றது நமக்கு அந்த காப்பிரைட் சிம்பிள் வந்து டிஸ்பிளே பண்ணோம். இப்போ வந்து 2024 U2 coder டாட் ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்டு கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். நம்ம சேவ் பண்ண நம்ம அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா கீழே பாருங்கள் எந்த ஒரு ஸ்டைலிங்குமே இல்லாமல் நமக்கு வந்து டிஃபால்ட் ஸ்டைல் வச்சு மட்டுமே இந்த ஃபூட்டர் வந்து டிஸ்பிளே இருக்குது. இப்போ நம்ம அந்த ஃபூட்டருக்கும் ஒரு சில ஸ்டைல்ஸ் நம்ம ஆட் பண்ணி அதையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். அந்த ஸ்டைல் ஆட் பண்ணால் ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. மேலே ஸ்க்ரால் பண்ணிட்டு ஃபூட்டர் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். அந்த டேகே டேரெக்டாக கால் பண்ணிக்கிறேன். இதோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் #333 கிரே கலர். அடுத்து வந்து கலர் வந்து #FF ஒயிட் கலர். அடுத்து டெக்ஸ்ட் லைன் வந்து நமக்கு எப்படி இல்லைன்னா சென்டரில் நமக்கு டிஸ்பிளே ஆகணும் இல்லைங்களா, சென்டர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பேடிங் 10 px அண்ட் 0. அடுத்து வந்து மார்ஜின் டாப் 20 px. இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு நம்மளோட அவுட்புட் பார்க்கலாம். பாருங்க சூப்பராக வந்துருச்சு. கீழே நம்மளோட ஃபூட்டர் நம்ம மேலே ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். மேலே நம்ம என்ன கிரியேட் பண்ணோம், ஒரு ஹெட் செக்ஷன் கிரியேட் பண்ணோம், ஒரு ஹெட்டரோட சிமெண்டிக் எலமெண்ட்ஸ் வச்சு. அடுத்து நேவ் செக்ஷன் கிரியேட் பண்ணோம், ஒரு நேவோட சிமெண்டிக் எலமெண்ட் வச்சு. அடுத்து அபவுட் மீ, அடுத்து ஸ்கில்ஸ் ஆட் பண்ணோம், மை ப்ராஜெக்ட்ஸ் ஆட் பண்ணோம், அடுத்து காண்டாக்ட் ஆட் பண்ணோம். இப்போ வந்து இந்த காண்டாக்ட் ஃபார்மில் நம்ம என்ன பண்ணோம், ரெக்கார்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணோம் இல்லைங்களா. இந்த ரெக்கார்ட் எதுக்கு அப்படின்னா, இப்போ பாருங்கள் நான் சென்ட் மெசேஜ் வந்து எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்காம கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வந்து ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்டு அப்படின்ற ஒரு மெசேஜ் பார்ப்போம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபீல்டு வேலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூசர் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணி தான் நமக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத நம்மளோட வெப்பேஜ்லேயே நம்ம வந்து செக் பண்ணிடலாம். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ரெக்வயர்டு ஃபீல்டு. இப்போ வந்து நான் வந்து ஃபில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். U2 கோடர் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ சென்ட் மெசேஜ் அமிச்சா இப்போ வந்து இமெயில் கேட்குது, இமெயிலும் ஃபில் பண்ணணும். கோடர் டாட் ஏதோ ஒன்று நம்ம ஃபில் பண்ணி சென்ட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் அட் சிம்பிளோட இருந்தால் தான் அது இமெயில் அட்ரஸ் அப்படின்ட்டு இதுலேயும் வந்து டிஃபைன் பண்ணுது. அதனால் U2 கோடர் @gmail.com நம்ம அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மெசேஜ்
யூ கேன் ஆல்சோ கோட் அப்படின்னு கொடுத்து நம்ம சென்ட் மெசேஜ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நமக்கு வந்து பேஜும் ரெஃப்ரெஷ் ஆகிடும். இப்போ பாருங்கள் அந்த ஃபார்மில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு கிளியர் ஆகிடுச்சு. இதுக்காக தான் நம்ம ரெக்வயர்ட் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணோம். நம்ம வந்து ஒரு செக்ஷனுக்கும் ஐடி ஆட் பண்ணிட்டு வந்தோம் இல்லைங்களா. இந்த ஐடி எதற்காக அப்படின்னா இங்கே பாருங்கள் நம்மளோட நேவ்லிங்க் இருக்குது. இப்போ நான் வந்து காண்டாக்ட் போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் காண்டாக்ட் கிளிக் பண்ணணும்னு நினச்சி என்னோட காண்டாக்ட் வந்து இங்கே ஹைலைட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் ஸ்கில்ஸுக்கு போகணும் அப்படின்னா என்னோட ஸ்கில்ஸ் தான் வந்து மேலே வந்து ஹைலைட் ஆகிருக்கு. அடுத்து எபோட் மீ வேணும்னா இந்த எபோட் மீ ஹைலைட் ஆகிருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் வேணும்னா என்னோட ப்ராஜெக்ட் வந்து இங்கே ஹைலைட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆங்கர் லிங்க் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கும் நேவிகேட் ஆகலாம். இல்லை நம்மளோட ஓன் பேஜ்லேயும் நம்ம வந்து ஒரு செக்ஷன் பர்டிகுலர் செக்ஷனுக்கு நம்ம ஜம்ப் பண்ணி போனோம்னாலும் நம்மளால போக முடியும். இப்போ நம்ம இங்கே ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே நம்ம HTML ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம இவ்வளோ ஸ்டைல் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட்டுக்கு. இது பெரிய ப்ராஜெக்டாக இருந்தால் நம்ம நிறைய லைன் ஆஃப் கோட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ CSS மட்டுமே நம்மளுக்கு நிறைய லைன் ஆஃப் கோட் வந்து ஆட் ஆகிடும். இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் இங்கே இருக்கிற ஸ்டைல்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு நான் புதுசாக ஒரு ஸ்டைல் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். style.css அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலில் நான் வந்து எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ சேவ் பண்ண அப்புறம் நம்ம HTML ஃபைல் போயிடலாம். HTML ஃபைலில் இப்போ நான் அந்த ஸ்டைல் டேகை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணுறேன் பாருங்கள். நம்மளுக்கு எப்பயும் போல் எந்த ஸ்டைலுமே இல்லாமல் தான் நம்மளோட பேஜ் வந்து இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து எப்படி அந்த ஸ்டைல் வந்து நம்ம HTML பேஜில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம லிங்க் அப்படின்ற ஒரு டேகை யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் CSS நான் ஆட் பண்ணுறேன். இது டிஃபால்ட்டாகவே ஸ்டைல் அப்படின்ற ஒரு ஃபைல் நேம் இன்க்ளூட் பண்ணியே வந்தது. இப்போ நான் சேவ் பண்ணுறேன் பாருங்கள். திரும்ப பக்காவாக நம்மளோட பேஜ் வந்து பழையபடி ஆகிடுச்சு. இதுக்கு பேர் தாங்க எக்ஸ்டர்னல் ஸ்டைலிங். எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட HTML லிங்க் பண்ணால் போதும். HTMLும் ஸ்டைலும் வந்து சூப்பராக லிங்க் ஆகிடும். அவ்வளோதாங்க. நம்ம சிம்பிளாக அண்ட் ஈஸியாகவும் ஒரு HTML அண்ட் பேசிக் CSS வச்சு ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.